ஸ்டார்ட் ஆயிடுச்சா? ஜஸ்ட் அவங்க வர்றதுக்கு முன்னாடி நான் இப்போ என்ன பண்றேன்னா, எனக்கு தேவையான சர்வர் மட்டும் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? லேட்டரா நம்ம டாபிக்ஸ் அப்போ நம்மளுடைய கான்செப்ட்டுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா, ஜஸ்ட் ஒரு விண்டோஸ் சர்வர், ஒரு லினக்ஸ் சர்வர் எடுத்துட்டு யூஸ் பண்ண போறேன். ஓகேங்களா? or else I just take a Windows server. ஒரு Windows server launch instance. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி டு அட்வான்ஸ். ஓகேங்களா? வாய்ஸ் கொஞ்சம் டல்லா தான் இருக்கும். கிட்ட வரதுனால கிட்ட வந்தீங்க, ஏன்னா எனக்கு கொஞ்சம் த்ரோட் பெயினும் பேர். ஓகேங்களா? இன்னைக்கு பார்க்க போறது ஈஸி டு அட்வான்ஸ். ஓகேங்களா? ஈஸி டு அட்வான்ஸ்ல நம்ம என்னென்ன டாபிக்ஸ் பார்க்க போறோம்னா, எலாஸ்டிக் ஐபி, வால்யூம்ஸ், ஸ்னாப்ஷாட் அண்ட் ஏஎம்ஐ. ஓகேங்களா? இந்த 4 கான்செப்ட் தான் பார்ப்போம். இது எல்லாமே வந்து சர்வர் இன்ஜினியரிங்ல தான் வரும். சர்வர் இன்ஜினியரிங்ல இது எதுக்காக நம்ம படிக்கிறோம்னா, பேக்கப்ஸ் அண்ட் ரெக்கவரிஸ் இதெல்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா? அதுக்காக தான் நம்ம இந்த ஈஸி டு அட்வான்ஸ் படிக்க போறோம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம எப்படி நம்மளுடைய லேப்டாப்பை பேக்கப் எடுக்கிறோம் இல்லைங்களா? அது பேக்கப் எடுக்கிறது எப்படி எடுக்கணும்? நம்ம எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க்ல போட்டு நம்ம மூவ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு இதுல இருக்க சேம் டேட்டா வேணும்னா பென்ட்ரைவ் மூலயமா என்ன பண்ணுவோம்? காப்பி பேஸ்ட் பண்ணுவோம் இல்லைங்களா? இது வந்து நம்ம ரியலா ஒரு என்ன சொல்றது, ஒரு 100 ஜிபிக்குள்ளார இருக்கிறதுக்கு இது ஃபைன். ஓகேங்களா? பட் ரியல் டைம் அப்ளிகேஷன் சர்வர்ல நமக்கு எவ்வளோ இருக்கும்? நிறைய டேட்டாஸ் இருக்கும். டேட்டாஸ் விடுங்க. ஓகேங்களா? கான்ஃபிகரேஷன் லெவல்ல வில் பி டிஃபிகல்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இதுலயே இந்த லேப்டாப்லயே சம் அப்ளிகேஷன்ஸோ இல்லை ஏதோ ஒரு சாஃப்ட்வேரையோ நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன்னா, ஓகேங்களா, அதே கான்ஃபிகரேஷன்ல தான் எனக்கு இன்னொரு லேப்டாப்ல வேணும். ஓகேங்களா? ஆனா நம்மளால அந்த மாதிரி எடுக்க முடியாது. ஓகேங்களா? நம்ம பென்ட்ரைவ் யூஸ் பண்ணாலோ இல்லைன்னா ஹார்ட் டிஸ்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலோ நம்மளால அப்படி எடுக்க முடியாது. ஓகேங்களா? ஆனா கிளவுட்ல நம்மளால அந்த மாதிரிலாம் அச்சீவ் பண்ண முடியும். ஓகேங்களா? அதெல்லாம் தான் நிக்கிற மாதிரி ஈஸி டு அட்வான்ஸ்ல பார்ப்போம். இது எதனா நம்ம எக்ஸிஸ்டிங்ல வந்து ஒரு சர்வர் எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்த்தோம். இப்போ அந்த சர்வர் லெவல்ல நம்ம என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணலான்றதை இன்னைக்கு பார்ப்போம். ஓகேங்களா? இதுக்கு நான் ஜஸ்ட் ரஃபா ஒரு 2 சர்வர் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? விண்டோஸ்ல ஒன்று, லினக்ஸ்ல ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எப்படி கிரியேட் பண்றது அதெல்லாம் தெரியும் இல்லைங்களா? அதெல்லாம் நான் ஜஸ்ட் ஃபாஸ்டா பண்ணுவாங்க. ஓகேங்களா? நான் இதுக்கு HTTPS எனேபிள் பண்றேன். ஏன்ன்றது நான் லேட்டரான்னு சொல்றேன். ஓகேங்களா? ஜஸ்ட் லான்ச் தி இன்ஸ்டன்ஸ். ஒவ்வொரு தடவையும் நம்ம டவுன்லோட் பண்ண தேவையில்லை. ஒரே கீயை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ரியல் டைம்லயும் நீங்க ரியல் டைம்ல என்ன பண்ணுவாங்கன்னா, ப்ராஜெக்ட் ஸ்பெசிஃபிக் இல்லைன்னா அப்ளிகேஷன் ஸ்பெசிஃபிக்ல வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்டிகுலர் டீமுக்கு ஒரு அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்றாங்கன்னா அவங்க சேம் கீ தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? டிஃப்ரெண்ட் கீயா இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா சம்டைம்ஸ் மிஸ் ஆகிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஆனா மோஸ்டா என்ன பண்ணுவாங்க, ஒரே கீயை எல்லா சர்வருக்கும் கொடுக்க மாட்டாங்க. இட்ஸ் நாட் ப்ரெஃபரபிள். ஓகேங்களா? அட்லீஸ்ட் சம் குரூப்ஸ் இருக்கு. ஓகேங்களா? அட்லீஸ்ட் ஒரு 3 சர்வர் 4 சர்வருக்கு ஒரு கீ யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ரியல் டைம்ல நீங்க போனீங்கன்னா அது அவங்களே சொல்லிடுவாங்க. அது பத்திலாம் நம்ம எதுவும் ரொம்ப கேர் பண்ணிக்க தேவையில்லை. ஓகேங்களா? நான் இப்ப என்ன பண்றதுன்னு உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? நான் என்ன எடுக்கிறேன்ட்டு.
இதுதான் என்னுடைய விண்டோஸ் உடைய ஐபி. இது யூசர் நேம் பாஸ்வேர்ட். ஓகேங்களா? நான் ஒவ்வொரு சர்வர்ல ஒன்று பண்ண போறேன். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் விண்டோஸ்ல வால்யூம் எடுப்பேன். ஓகேங்களா? லெனக்ஸ் இருக்குங்களா? லெனக்ஸுக்கு ஏஎம்ஐ கான்செப்ட் எடுப்பேன். ஓகேங்களா? இப்போ விண்டோஸ்ல நான் பண்றேன் இல்லைங்களா? அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லெனக்ஸ்ல பண்ண மாட்டேன். உங்களுடைய டாஸ்க் என்னன்னா சேம் கான்செப்டை நீங்க லெனக்ஸ்ல ஒர்க் பண்ணி பார்க்கணும். நான் லெனக்ஸ்ல ஏஎம்ஐ எடுத்தேன்னா நீங்க விண்டோஸ்க்கு ஏஎம்ஐ எடுக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரி பண்ணீங்கன்னா தான் நீங்க ஒர்க் அரௌண்ட் பண்ணாதான் உங்களுக்கு ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேங்களா? ஆர்எல்ஸ் நான் பண்ணது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். நீங்க புதுசா எதுவும் லேர்ன் பண்ணிக்க மாட்டீங்க. ஓகேங்களா? ஓகே, அது விண்டோஸ் கனெக்ட் ஆகிட்டே இருக்கும். லினக்ஸ் 2 செக் பண்ணிக்கிறேன். ரெண்டுமே இனிஷியலைஸ் தான். இப்போ நான் கிரியேட் பண்ணும்போது ஏதாச்சும் வால்யூம் ஆட் பண்ணனா, எங்கேயாச்சும் அடிஷனல் வால்யூம் ஆட் பண்ணனா, எதுவுமே ஆட் பண்ணல. என்னதோ வாய்ஸ் கிளியரா இருக்கு இல்லைங்களா? கிளியரா இருக்கு. ஓகே ஓகே. இங்க பாருங்க, என்னுடைய ஸ்டோரேஜ்ல பாத்தீங்கன்னா இப்போ இங்க வெறும் 30 GB மட்டும்தான் இருக்கு. ஓகேங்களா? இது என்னுடைய விண்டோஸ் சர்வர். ஓகேங்களா? நம்ம பாக்குறதுனா ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், ஏதாவது போயிட்டு பார்ப்போம். ஓகேங்களா? விண்டோஸ் கொடுத்தோம்னா நமக்கு நம்மளோட இதில் என்னென்ன இருக்குன்னு வரும். ஓகேங்களா? சி டிரைவ்ல 30 GB யூஸ் பண்ணது மட்டும்தான் இருக்கு இப்போதைக்கு. ஓகேங்களா? என்னுடைய ஃபர்ஸ்ட் டாஸ்க் என்னன்னா ஐ நீட் டு ஆட் அனதர் வால்யூம். ஓகேங்களா? டி வால்யூம் ஆட் பண்ண போறேன். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம எலாஸ்டிக் ஐபின்ற கான்செப்ட் பார்ப்போம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இது என்னுடைய விண்டோஸ், கரெக்டுங்களா? இது என்னுடைய விண்டோஸ் சர்வர். ஓகேங்களா? இது என்னதுங்க? பப்ளிக் ஐபி. இது பிரைவேட் ஐபி. ஓகேங்களா? இந்த பிரைவேட் ஐபின்றது வந்து பாத்தீங்கன்னா டிஃபால்ட் இந்த சர்வர். ஓகேங்களா? இப்போ நான் ஒரு விண்டோஸ் சர்வர் கிரியேட் பண்ணிருக்கேன். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரைவேட் ஐபின்றது டிஃபால்ட் ஒன்று. ஓகேங்களா? பட் இந்த பப்ளிக் ஐபின்றது வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் நாட் அ டிஃபால்ட், இட்ஸ் அ டைனமிக். ஓகேங்களா? ஈச் அண்ட் எவ்ரி டைம் இது வந்து மாறிக்கிட்டே இருக்கும் பப்ளிக் ஐபி. ஓகேங்களா? whenever you stop and start that server it will be changed. ஓகேங்களா? ஈச் அண்ட் எவ்ரி டைம் வந்து பாத்தீங்கன்னா அது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இந்த இன்ஸ்டன்ஸ் ஐடி வந்து டிஃபால்ட் தான் உங்களுக்கு. ஓகேங்களா? ஜஸ்ட் நான் இது தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? என்ன பண்றேன், சர்வர் மேனேஜர்ல போயிட்டு நம்ம அந்த அப்ளிகேஷன் டெப்ளாய்மெண்ட் பண்ணோம் இல்லையா, அதே கான்செப்ட் தான் பண்ண போறேன். ஏன் நான் பண்றதுன்றதை லேட்டரா நான் சொல்றேன். ஓகேங்களா? எலாஸ்டிக் ஐபினா என்னன்னா நத்திங் பட் நமக்கு வந்து ஏடபிள்யூஎஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் என்னுடைய பப்ளிக் ஐபி. ஓகேங்களா? இதுதான் என்னுடைய பப்ளிக் ஐபி. ஜஸ்ட் இமேஜின் இந்த பர்டிகுலர் விண்டோஸ்ல நாம அன்னைக்கு அப்ளிகேஷனை வந்து பாத்தீங்கன்னா டெப்ளாய் பண்ணும். கரெக்டுங்களா? ஜஸ்ட் நம்மளுடைய பப்ளிக் ஐபியை அதுல பேஸ்ட் பண்ணா நமக்கு என்ன வந்துச்சு, நம்மளுடைய அப்ளிகேஷன் வந்துச்சு. ஓகேங்களா? ரியல் டைம்லயும் இப்படிதான் நடக்கும். கரெக்டுங்களா? நம்ம கிளைண்ட் கையில இது வந்து பப்ளிக் ஐபி, இட் வில் பி சேஞ்சிங் ஈச் அண்ட் எவ்ரி டைம். ஓகேங்களா? நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த ஐபி எடுத்துட்டு போயிட்டு கிளைண்ட் கையில கொடுத்துரும் அப்ளிகேஷனை டெப்ளாய் பண்ணிட்டு, இதுதான் ஐபி யூஸ் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? லேட்டர் ஆன் நாளைக்கா இருக்கலாம், இல்லைன்னா 1 வீக் கழிச்சோ உங்களுக்கு அந்த சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா ஷட் டவுன் ஆயிடுது. ஷட் டவுன் ஆயிட்டதுக்கு அப்புறமா நீங்க என்ன பண்ணுவீங்க, யூ வில் ரீஸ்டார்ட் தட் மிஷின். ஓகேங்களா? அப்போ உங்களுடைய கிளைண்ட் என்ன பண்ணுவான், இந்த பப்ளிக் ஐபியை தான் ஹிட் பண்ணுவான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் டே அப்போ உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஷோ ஆகுமா? ஷோ ஆகாது. பிகாஸ் இட்ஸ் நாட் பிலாங்ஸ் டு திஸ் ஐபி. ஓகேங்களா? புரியுதுங்களா?
ஸோ இதை ஓவர் கம் பண்றதுக்கு தான் ஏடபிள்யூஎஸ் என்ன பண்ணணும்னா எலாஸ்டிக் ஐபின்ற கான்செப்ட் எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஆனா ரியல் டைம்ல நம்ம எலாஸ்டிக் ஐபி மட்டும் யூஸ் பண்ண மாட்டோம். ஜஸ்ட் வி பர்ச்சேஸ் சம் டொமைன். ஓகேங்களா? அதெல்லாம் நம்ம ரவுட் 53 ஒரு கான்செப்ட் பார்ப்போம். ஓகேங்களா? அப்ப நான் உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா? ஜஸ்ட் ஆனா சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ்க்குலாம் யாரும் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோவா ஸ்பெண்ட் பண்ணி உங்களுக்கு டொமைன்லாம் வாங்க மாட்டாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி பர்சன்ஸ்க்குலாம் ஏடபிள்யூஎஸ் என்ன பண்றதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ரீஜன் ஸ்பெசிபிக். இப்போ நம்ம சொல்ற எலாஸ்டிக் ஐபி இந்த ஈஸி டு சர்வரே வந்து உங்களுக்கு ரீஜன் ஸ்பெசிபிக் தான். ஓகேங்களா? ஜஸ்ட் இங்க கொஞ்சம் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நெட்வொர்க் அண்ட் செக்யூரிட்டி இருக்கீங்களா? இதுக்கு கீழே எலாஸ்டிக் ஐபின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஓகேங்களா? ஜஸ்ட் கிளிக் தட் எலாஸ்டிக் ஐபி. ஓகேங்களா? இந்த எலாஸ்டிக் ஐபி கிளிக் பண்ணா இது டிஃபால்ட்டா ஒண்ணு, அதை விட்டுருங்க. ஓகேங்களா? நான் என்ன பண்ண போறேன், எனக்கு ஒரு எலாஸ்டிக் ஐபி கிரியேட் பண்ண போறேன். ஓகேங்களா? என்னுடைய டாஸ்க் என்னன்னா, நான் ஒரு எலாஸ்டிக் ஐபி கிரியேட் பண்ண போறேன். அந்த எலாஸ்டிக் ஐபி எடுத்துட்டு போயிட்டு என்னுடைய விண்டோஸ் சர்வருக்கு நான் கான்ஃபிகர் பண்ண போறேன். ஓகேங்களா? அப்படி நீங்க கான்ஃபிகர் பண்ணீங்கன்னா இட்ஸ் நாட் சேஞ்சிங் ஈச் அண்ட் எவ்ரி டைம். ஓகேங்களா? நீங்க எலாஸ்டிக் ஐபி ஜென்ரேட் பண்ணிட்டு எடுத்துட்டு போயிட்டு அதை பர்டிகுலர் சர்வருக்கு அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா அந்த பப்ளிக் ஐபி உங்களுக்கு சேஞ்ச் ஆகாது. ஓகேங்களா? புரியுதுங்களா? இது வரைக்கும் கிளியரா? நீங்க நெக்ஸ்ட் கேட்கலாம். அப்ப நம்ம இதே போலயே டொமைனே வாங்காம இந்த மாதிரி நம்ம எலாஸ்டிக் ஐபியை ஜென்ரேட் பண்ணி நம்ம வந்து கிளைண்ட்டுக்கு கொடுத்துடலாமே நீங்க ஒரு கொஸ்டின் வரலாம். அதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஏடபிள்யூஎஸ் எப்பவுமே வந்து எல்லாமே ஃப்ரீயா ப்ரொவைட் பண்ண மாட்டான். உங்களுக்கு ஒரு ரீஜனுக்கு 5 எலாஸ்டிக் ஐபி மட்டும்தான் இட்ஸ் வில் பி ஃப்ரீ. ஓகேங்களா? மோர் தென் 5 யூ வில் ஜென்ரேட்னா டெஃபினெட்லி இட்ஸ் அ பில்லபிள். ஓகேங்களா? 5 எலாஸ்டிக் ஐபி வரைக்கும் நீங்க எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இன்ஸ்டால் ஆகிட்டே இருக்கோம். ஓகேங்களா? so that we see this. ஓகேங்களா? நான் இப்ப என்ன பண்ண போறேன், allocate elastic IP. ஜஸ்ட் நமக்கு எங்க இருக்குன்னு தான் சொல்லிட்டேன். நெட்வொர்க் அண்ட் செக்யூரிட்டி கீழே எலாஸ்டிக் ஐபின்றது ஒரு கான்செப்ட் இருக்கும். ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இங்க allocate elastic IP அப்படின்னு இருக்கு. ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எந்த ரீஜனுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. ஓகேங்களா? நம்ம இருக்கிறது என்ன ரீஜன்? மும்பை. மும்பை என்ன ரீஜன் பாருங்க, ஏபி சவுத் 1. ஓகேங்களா? எந்த ரீஜன்ல வேணுமோ அந்த ரீஜன்ல நீங்க செலக்ட் பண்ணிக்க போறீங்க. இது வந்து IPv4 தான் ஸ்டில் நவ் வி ஆர் யூசிங். ஓகேங்களா? வாட் இஸ் மீன் பை IPv4 V6லாம் வந்து பார்த்தா நம்ம VPCன்னு ஒரு கான்செப்ட் பிடிக்கும். அப்ப பார்க்கணும். ஓகேங்களா? இப்போ வரைக்கும் நம்ம ஜஸ்ட் IPv4 தான் யூஸ் பண்றோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க மும்பைல கிரியேட் பண்றீங்கன்னா அந்த ஐபியை நீங்க மும்பை ரீஜனுக்குள்ளார மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். தட்ஸ் a ரீஜன் ஸ்பெசிபிக். அதனால தான் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன். ஓகேங்களா? இட்ஸ் a ரீஜன் ஸ்பெசிபிக். ஒரு ரீஜனுக்கு 5 எலாஸ்டிக் ஐபி கொடுக்கும். இப்போ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா நார்த் வெர்ஜினியா ஆர் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆர் சிட்னி எங்க போனாலும் சரி அந்த ரீஜனுக்கு யூ ஹேவ் அ 5 எலாஸ்டிக் ஐபி. ஓகேங்களா? ஒரு ரீஜனுக்கு 5 எலாஸ்டிக் ஐபி அவன் ஃப்ரீயா கொடுக்குறான். ஓகேங்களா? டேக்ல இட்ஸ் நாட் அ மேண்டேட்டரி. ஓகேங்களா? என்ன இருக்கு, எனக்கு ஒரு எலாஸ்டிக் ஐபி அலோகேட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஜஸ்ட் இங்க பாருங்க, இது வந்து பப்ளிக் ஐபி. ஜஸ்ட் ரைட் சைட்ல நீங்க அப்படியே பாருங்க, இங்க ஏதாச்சும் அசோசியேட் ஐடி இருக்கா? இங்க எங்கேயாச்சும் உங்களுக்கு அசோசியேட் ஆயிருக்கா? இப்போ வரைக்கும் எதுவுமே அசோசியேட் ஆகல. கரெக்டுங்களா? எலாஸ்டிக் ஐபில ஜஸ்ட் அப்படியே தான் இருக்கு. ஓகேங்களா? நாம தான் இப்போ இந்த எலாஸ்டிக் ஐபியை அசோசியேட் பண்ண போறோம். ஓகேங்களா? அது எப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ தட் இட்ஸ் இன்ஸ்டால்டா இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஓகேங்களா? உங்களுக்கு கிளியருங்களா? நான் என்ன பண்ண போறேன்றது புரிச்சுங்களா? சூப்பர் கிளியர்.
நான் சொன்ன கான்செப்ட் தான். ஜஸ்ட் நான் இப்போ இதை ரெஃப்ரெஷ் பண்ணனா எனக்கு அப்ளிகேஷன் மோஸ்ட்லி வந்துடும். ஓகேங்களா? ரிப்ளை ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. மேபி இட்ஸ் டைம். ரொம்ப நேரமா சொல்லுது. சர்வர் இன்ஸ்டன்ஸ் டைப்பிங் காப்பி பண்ணி ஜஸ்ட் ஹைட் ஆக்சுவலாக இவ்வளோ டைம் எடுத்துக்க கூடாது. ஏன் எடுத்துக்கணும்னு தெரியல. ஓகேங்களா? நம்ம HTTP போர்ட் ஓப்பன் பண்ணோங்களா? ஷோரா? நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன்னா இதை எப்படி எடிட் பண்றதுன்னு சொல்லிட்டு, ஒன்ஸ் நீங்க வந்து செலக்ட் பண்ணும்போது HTTP செலக்ட் பண்ணாம போயிட்டீங்கன்னா, ஜஸ்ட் எந்த சர்வர் வேணுமோ அந்த சர்வரை கிளிக் பண்ணுங்க. இங்க செக்யூரிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா? இதை கிளிக் பண்ணீங்கன்னா கீழே செக்யூரிட்டி குரூப்னு ஒன்று இருக்கும். ஓகேங்களா? இதை ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் நியூ டேப் கொடுத்துருங்க. இங்க உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? இன்பவுண்ட்ல என்னென்ன கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இட்ஸ் வில் பி ஷோயிங். ஓகேங்களா? RDP இங்க பாருங்க, நான் என்ன கொடுத்துருக்கேன்? HTTPS கொடுத்துருக்கேன். நம்ம என்ன கொடுத்துருக்கணும்? HTTP தான் கொடுத்துருக்கணும். ஜஸ்ட் எடிட் இன்பவுண்ட் ரூல் அண்ட் கோ ஹியர், செலக்ட் HTTP அண்ட் சேவ் த ரூல். ஓகேங்களா? இப்போ என்னுடைய ஐபியை நான் ஹிட் பண்றேன்னா ஐ கெட் திஸ். ஓகேங்களா? புரியுதுங்களா? எப்படி நான் அன்னைக்கே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் எப்படி ரூட் காஸ் பண்ணணுன்ற சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? சேம் தான். இப்போ எனக்கு இந்த பப்ளிக் ஐபி சேஞ்ச் ஆகிறதுக்காக நான் ஜஸ்ட் உங்களுக்கு சொல்லிடுறேன். நான் ஸ்டாப் அண்ட் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஐ ஜஸ்ட் ஸ்டாப் திஸ். விண்டோஸ் தவிர நான் இப்போ ஸ்டாப் பண்ணிட்டேன். ஓகேங்களா? நான் எதுக்காக இந்த பப்ளிக் ஐபி எடுத்து வச்சேன்றதை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஓகேங்களா? அது எப்படி சேஞ்ச் ஆகுதுன்றத ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு ஷோ பண்ணி காமிக்கிறேன். ஓகேங்களா? Still stopping. Again நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சேம் விண்டோஸ் ஏஜென்ட். ஓகேங்களா? இப்போ வரைக்கும் பப்ளிக் ஐபி அசைன் ஆகலாம். பிரைவேட் ஐபி சேமா தான். நான் உங்களுக்கு பிரைவேட் ஐபி காப்பி பண்ண பார்க்கல. ஜஸ்ட் நீங்க ரெக்கார்டிங்ல நீங்க பாத்தீங்கன்னா தென் யூ கெட் ஐடியா. ஓகேங்களா? நான் பப்ளிக் ஐபி சேஞ்ச் ஆகும்னு சொல்லும் போதே உங்களுக்கு நான் பிரைவேட் ஐபி காமிச்சிருக்கேன். ஞாபகம் இருக்குங்களா? நீங்க ஜஸ்ட் நீங்க ரெக்கார்டிங்ஸ் பார்க்கும்போது ஒன்ஸ் நீங்க வெரிஃபை பண்ணிக்க. ஓகேங்களா? இந்த பிரைவேட் ஐபின்றது எப்பவுமே சேஞ்ச் ஆகாது. ஓகேங்களா? ரெண்டுமே AWS தான் நமக்கு ப்ரொவைட் பண்ணுவான். பட் பிரைவேட் ஐபின்றது இந்த சர்வருக்கு நீங்க டெர்மினேட் பண்ற வரைக்கும் மாறாது. ஓகேங்களா? ஒன்ஸ் யூ வில் டெர்மினேட் தென் இட் வில் பி டெஸ்ட்ராய்ட். ஓகேங்களா? இப்போ நமக்கு பப்ளிக் ஐபி டிஃப்ரெண்டா வந்திருக்கு பாருங்க. ஜஸ்ட் காப்பி அண்ட் பேஸ்ட் இட் தேர். ஓகேங்களா? டிஃப்ரெண்டா இருக்குங்களா? இப்போ நான் போயிட்டு ஜஸ்ட் என்னுடைய எக்ஸிஸ்டிங் பப்ளிக் ஐபி இதுதான் கரெக்டா ரன் ஆயிட்டு இருந்த அப்ளிகேஷன். அதை ஹிட் பண்ணனா கண்டிப்பா எனக்கு வராது. ஓகேங்களா? ஏன் சுத்தம்னா போயிட்டு அது கனெக்ட் பண்றதுக்கு நெட்வொர்க் டைம்ல கனெக்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க RDPA சம்டைம்ஸ் கனெக்ட் பண்ணும்போது இட்ஸ் டேக் டைம். ஓகேங்களா? அது வேலிடான ஐபியா இருந்துச்சுன்னா உடனே யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்கும். இஸ் இட் இன்வேலிட்னா என்ன பண்ணுன்னா உங்களுக்கு சுத்திட்டே இருக்கும். சேம் கான்செப்ட் தாங்க. ஓகேங்களா? அட்லீஸ்ட் ஒரு 5 டைம்ஸ் வச்சு செக் பண்ணும் அந்த ஐபியை. 5 டைம்ஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா வரலனா தான் உங்களுக்கு யூ கெட் எரர் மெசேஜ். ஓகேங்களா? இப்போ நான் என்னுடைய நியூ ஐபியை காப்பி பண்ணி போறேன் சேம் பேஜ்ல. Then you get a application. ஓகேங்களா? இது வரைக்கும் கிளியருங்களா? நெக்ஸ்ட் we are entering into the elastic IP. ஓகேங்களா? எலாஸ்டிக் ஐபியை நான் இப்போ அசோசியேட் பண்ணணும் எது கூட? இந்த விண்டோஸ் மிஷினோட. எப்படின்னா நம்ம ஆல்ரெடி we created that elastic IP. ஓகேங்களா? இதுதான் என்னுடைய எலாஸ்டிக் ஐபி. ஜஸ்ட் நான் செலக்ட் பண்றேன், ஆக்ஷன்ஸ் போறேன், அசோசியேட் எலாஸ்டிக் ஐபி அட்ரஸ். ஓகேங்களா? நீங்க போறீங்க இன்ஸ்டன்ஸுக்கு பண்ண போறிய நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் பண்ண போறியா? நம்மளுடைய ஸ்கோப் என்னது? ஒரு இன்ஸ்டன்ஸுக்கு தான் பண்ண போறேன். வாட் இஸ் த மீன் பை இன்ஸ்டன்ஸ்? இன்ஸ்டன்ஸ்னாலும் EC2 சர்வர்னாலும்
ஏஜெட்னாலும் சேம் தான். ஓகேங்களா? இன்ஸ்டன்ஸ்னா இப்போ நான் என்னுடைய விண்டோஸ் மெஷின் இருக்கீங்களா, அதுக்கு தான் அட்டாச் பண்ண போறேன். ஓகேங்களா? இங்க பாருங்க, இங்க ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா எந்தெந்த இன்ஸ்டன்ஸ்லாம் இருக்கோ அது எல்லா நேமும் வியூ ஆகும். ஓகேங்களா? எனக்கு எந்த மிஷினோட வேணும்? விண்டோஸ். ஜஸ்ட் ஐ கிளிக் தட். ஓகேங்களா? பிரைவேட் ஐபி அட்ரஸ்லாம் நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அலோ திஸ் எலாஸ்டிக் ஐபி அட்ரஸ் டு பி ரீஅசோசியேட். ஓகேங்களா? இது என்னன்றத நீங்க தான் எனக்கு பண்ண போறீங்க டாஸ்கா. ஓகேங்களா? திஸ் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் டாஸ்க். ஓகேங்களா? இது ஜஸ்ட் நான் இது கிளிக் பண்ணா எனக்கு என்ன ஆகும் அப்படின்றத நீங்க தான் பண்ண போறீங்க. ஓகேங்களா? நான் இப்போ என்ன பண்றேன், ஜஸ்ட் இப்படி கொடுத்துட்டு அசோசியேட் கொடுத்துறேன். ஓகேங்களா? இப்போ பாருங்க, எனக்கு அசோசியேட் இன்ஸ்டன்ஸ் ஐடி வந்துருச்சுங்களா, பிரைவேட் ஐபி அதுவே எடுத்துட்டு வந்துருச்சா, எல்லாமே அதுவே பண்ணிருச்சு. ஓகேங்களா? இப்போ நான் என்னுடைய EC2 இதுதானே விண்டோஸ் சர்வர், என்ன ஐபி இருக்கு பாருங்க, 65.1.125. இது எதோட ஐபி? என்னுடைய பப்ளிக் ஐபி இல்ல, இது என்னுடைய எலாஸ்டிக் ஐபியோட. ஓகேங்களா? இப்போ நான் இந்த பர்டிகுலர் சர்வரை, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பாருங்க, இந்த ஐபியை நான் ஹிட் பண்ணனா என்ன ஆகும்? அது எரர் வரும். ஓகேங்களா? பிஃபோர் தட் இதே இருக்கு. நான் உங்களுக்கு மீன் டைம் இன்னொரு டேப்ல என்னுடைய எலாஸ்டிக் ஐபியை கொடுத்துறேன். எலாஸ்டிக் ஐபி கொடுத்த உடனே உங்களுக்கு வந்துச்சா? இங்க சுற்றுனாவே நான் என்ன சொன்னேன், இட் வில் பி ஷோயிங் எரர். ஓகேங்களா? இவ்வளவுதாங்க எலாஸ்டிக் ஐபி. ஓகேங்களா? உங்களுக்கு இதை ஸ்டார்ட் பண்ணி காமிக்கவா ஐபி சேஞ்ச் ஆகலன்றத? ஃபார் யூ வில் நீங்களே ஓனா கூட செக் பண்ணி பாருங்க. ஜஸ்ட் ஸ்டாப் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? தென் யூ கெட் அ பெட்டர் ஐடியா. ஓகேங்களா? நான் அடிஷனல் வால்யூம் எப்படி ஆட் பண்றதுன்றது உங்களுக்கு ஈஸி டு கிரியேட் பண்ணும்போதே சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? என்ன பண்ணிருக்கோம், ஆட் வால்யூம் கொடுத்தீங்கன்னா யூ கெட் அ வால்யூம். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு கிளைண்ட் வந்து புதுசா ஒரு ரெக்குவயர்மெண்ட் கொடுத்துருக்கான், நீங்க ஒரு சர்வர் கிரியேட் பண்ணி கொடுத்துட்டீங்க. ஓகேங்களா? அவனுக்கு அந்த ஸ்பேஸ் பத்தல. ஓகேங்களா? பத்தலன்றதால அவன் என்ன சொல்றான்னா, ஐ நீட் அ மோர் ஸ்பேஸ்ன்னு சொல்றான். ஓகேங்களா? எனக்கு வந்து பார்த்தா இப்போ 100 GB நீ ஒரு மிஷின் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்க. ஓகேங்களா? எனக்கு 150 GB எனக்கு இன்னும் வந்து எனக்கு ஒரு 100 GB தேவைப்படுது, எனக்கு வந்து இதை இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஓகேங்களா? ரியலா வந்து பார்த்தீங்கன்னா இது யாருன்னா ஸ்டோரேஜ் டீம் தான் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அவங்களுக்கு நம்ம மெயில் போட்டோம்னா அவங்க உங்களுடைய மிஷினை எடுத்துட்டு அட்மினிஸ்ட்ரேட்டர் அக்சஸ்ல போயிட்டு உங்களுடைய மிஷினுடைய சைஸை இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஓகேங்களா? பட் இன் கிளவுட் ஆர்கிடெக்ட்ல நாம தான் இதையும் சேர்த்து பண்ணுவோம். ஓகேங்களா? அவங்க ஜஸ்ட் உங்களுக்கு டிக்கெட் ரைஸ் பண்ணாங்கன்னா சிஸ்டம் சர்வர் டீடைல்ஸ் எல்லாமே அவங்க உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? இப்போ நம்மளுடைய ஜாப் என்னது, இந்த பர்டிகுலர் சிஸ்டத்துக்கு போயிட்டு வால்யூம்ஸை ஆட் பண்ணுவோம். வால்யூம் மீன்ஸ் ஸ்பேஸ். ஓகேங்களா? 30 GB தான் இப்போ என்னுடைய விண்டோஸ் மிஷின் இருக்கு. கரெக்டா? நான் என்ன பண்ண போறேன், அடிஷ்னலா ஒரு 8 GBயோ ஒரு 10 GBயோ ஆட் பண்ண போறேன். ஓகேங்களா? அது எப்படி பண்றேன்னா ஜஸ்ட் 2 வேஸ்ல பண்ணாங்க. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா கீழே வால்யூம்ஸ் ஒன்று இருக்கா, வால்யூம்ஸ் ஒன்று இருக்கு. கரெக்டா? இந்த வால்யூம்ஸை கிளிக் பண்ணிட்டு கிரியேட் வால்யூம் கொடுத்துட்டு, ஓகேங்களா, எவ்வளோ சைஸ்ல எவ்வளோ ஜிபில வேணும், 8 GB வேணுமா என்னன்றதுலாம் இங்க கொடுத்துட்டு, ஓகேங்களா, எந்த ரீஜனுக்கு வேணும், ஓகேங்களா, இது எல்லாமே நீங்க கொடுக்கலாம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இது எல்லாமே நான் என்னன்னு சொல்றேன், இங்க வந்து நம்ம சைஸிங் டிக்ளேர் பண்றோம். ஓகேங்களா? எவ்வளோ சைஸ் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இது வந்து IOPSனா இன்புட் அண்ட் அவுட்புட் பர் செகண்ட். இது நம்ம எடிட்டபிள்லாம் வராது. ஓகேங்களா? இட்ஸ் அ டிஃபால்ட். ஓகேங்களா? இங்க பாருங்க, இது வந்து என்னது, எந்த அவைலபிலிட்டி ஜோன்ல இந்த வால்யூம் வைக்க போற. நான் என்ன சொல்லியிருந்தேன், நம்ம என்ன ரீஜன்ல இருக்கோம், ரீஜன் இஸ் மும்பை. ஓகேங்களா? ஒரு ரீஜனுக்கு மினிமம் எத்தனை அவைலபிலிட்டி ஜோன் இருக்கணும்னு சொன்னா 2 அவைலபிலிட்டி ஜோன் ஆச்சு மினிமம் இருக்கும். மேக்ஸிமம் எத்தனை வேணாலும் இருக்கும். ஓகேங்களா? 2 அவைலபிலிட்டி ஜோன் ஆச்சு மினிமம் இருக்கும். நம்மளுடைய மும்பைக்கு எத்தனை அவைலபிலிட்டி ஜோன் இருக்கு, 3 அவைலபிலிட்டி ஜோன் இருக்கு. இதுல நீங்க எதுல வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அந்த வால்யூம். ஓகேங்களா? வால்யூம்னா என்ன, எதுவும் இல்ல, ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் லைக் எ ஹார்ட் டிஸ்க். ஓகேங்களா? எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி. இந்த 30 GB வந்து பாத்தீங்கன்னா இன்டர்னல் ஹார்ட் டிஸ்க். ஓகேங்களா? இப்போ நம்ம கிரியேட் பண்றது எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க். ஓகேங்களா? வேணும்னா நம்ம இந்த எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்கை இன்டர்னல் ஹார்ட் டிஸ்க் கூட ஆட் பண்ணிக்கலாம், வேணாம்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். அதுதான் இங்க நம்ம பண்ண போறது. ஓகேங்களா? இங்க பாருங்க, இது என்னதுங்க, டோன்ட் கிரியேட் வால்யூம் ஃபார் எ ஸ்னாப்ஷாட். ஸ்னாப்ஷாட்ன்ற ஒரு கான்செப்ட் நம்ம படிக்க போறோம்னு சொன்னீங்களா, அது என்ன கேக்குதுன்னா, நீ இந்த வால்யூமை ஆட் பண்ணும்போது
ஸ்னாப்ஷாட் கிரியேட் பண்ண போறியான்னு கேக்குது. ஸ்னாப்ஷாட் இஸ் நத்திங் பட் அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இமேஜா எடுத்து வச்சுக்கிறது. அந்த வால்யூமை ஒரு இமேஜா எடுத்து வச்சுக்கணும். ஸ்னாப்ஷாட் இப்போ நம்ம மொபைல்ல ஸ்னாப்ஷாட் எடுத்து வைக்கிறோம் இல்லைங்களா? ஏதாச்சும் ஒரு முக்கியமான ஒரு டீடைல்ஸோ ஒரு வீடியோஸோ ஒன்று போயிட்டு இருக்குன்னா அது நமக்கு தேவையான ஸ்னாப்ஷாட் எடுப்பீங்களா? சேம் திங். நீங்க ஒரு வால்யூமை கிரியேட் பண்ற அந்த வால்யூமை நான் ஸ்னாப்ஷாட் எடுத்து வச்சுக்கோமான்னு கேட்குது. ஓகேங்களா? நோ நீட். ஓகேங்களா? ஸ்னாப்ஷாட் எடுத்தீங்கன்னா அது அன்வான்டடா ஸ்பேஸ் ஆகும். இட்ஸ் அ சார்ஜபிள். ஓகேங்களா? இங்க பாருங்க, என்கிரிப்ட் திஸ் வால்யூம் அப்படின்னா என்கிரிப்ஷன்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? என்கிரிப்ஷன் என்னது? டேட்டாவை என்கிரிப்ட் பண்ணணுமா வேணாமான்னு கேட்குது. ஓகேங்களா? இஃப் யூ வாண்ட் யூ வில் என்கிரிப்ட். ஓகேங்களா? மேக்ஸிமம் பேங்கிங்லேயே ரொம்ப காம்ப்ளிகேட்டடான டேட்டாஸ் தான் என்கிரிப்ட் பண்ணுவாங்க. நீங்க என்கிரிப்ட் செலக்ட் பண்ணீங்கன்னா இட் வில் பி சார்ஜபிள். ஓகேங்களா? சார்ஜ் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் நான் இப்போ வந்து பண்ணேன். ஓகேங்களா? டேக் கொடுக்கணும். டேக்னா என்னன்னா நேம் தாங்க. ஓகேங்களா? நீங்க ஏதோ ஒரு நேம் வைக்க போறீங்க இந்த வால்யூம்க்கு அப்படின்னா ஜஸ்ட் யூ பிரிங் எ நேம். நான் இப்போ என்ன கொடுக்குறேன், சும்மா விண்டோஸ்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு கிரியேட் வால்யூம் கொடுக்குறேன். ஓகேங்களா? எனக்கு ஒரு வால்யூம் கிரியேட் ஆயிடுச்சா? கிரியேட் ஆயிடுச்சா? இங்க பாருங்க, இது ரெண்டுத்துக்குமே ஸ்னாப்ஷாட் இருக்கு. இங்க ஸ்னாப்ஷாட் இருக்கா? இல்ல. பிகாஸ் நான் அந்த ஸ்னாப்ஷாட்டை எனேபிள் பண்ணல. ஓகேங்களா? இன்னொன்னு பாருங்க, இங்க என்ன இருக்கு? வால்யூம் இன் யூஸ்ல இருக்கு. இங்க கிரியேட்டிங்ல தான் இருக்கு. ஓகேங்களா? இன் யூஸ் ஆகாது. இங்க பாருங்க, இது ரெண்டும் சம் இன்ஸ்டன்ஸோட அட்டாச்ல இருக்கு. இங்க அட்டாச் ஆகல. கரெக்டா? இது வந்து ஒன் கைண்ட் ஆஃப் வால்யூம் கிரியேஷன். இப்படி நம்ம வால்யூம் கிரியேட் பண்ணி. ஓகேங்களா? நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி கிரியேட் பண்ணிட்டு அட்டாச் பண்ணி போறேன். இங்கேயே நான் கிரியேட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஐ நீட் டு கோ ஹியர். எலாஸ்டிக் ஐபி போல இங்க விண்டோஸ் போறேன். ஓகேங்களா? இது ரன்னிங்ல இருக்கு. என்னுடைய ஏஜென்ட் என்ன இருக்கு? சர்வர் ரன்னிங்ல இருக்கு. ஜஸ்ட் ஐ கோ டு ஆக்ஷன். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? இல்ல நம்ம இப்ப என்ன ஆட் பண்ணணும்? நம்மளுடைய ஸ்கோப் என்னது? வால்யூம் ஆட் பண்றோம். ஓகேங்களா? சம் வால்யூம்ஸை ஆட் பண்ண போறோம். இங்க ஸ்டோரேஜ் செக்ஷன் இருக்கீங்களா? இங்கேயே அதுக்கு முன்னாடி ஆக்சுவலா ஆப்ஷன் இருந்துச்சு. ஓகேங்களா? ஆக்ஷன் போனீங்கன்னா உங்களுக்கு எப்படி இங்க செக்யூரிட்டி இருக்கு, இங்கேயும் செக்யூரிட்டி இருக்கும், இங்கேயும் செக்யூரிட்டி இருக்கும். சேம் வே இங்க ஸ்டோரேஜை கொடுத்துருங்க. ஆனா இப்போ சம் அப்டேஷன் நடந்திருக்கு, எங்கேயோ எடுத்து போய் உள்ள வச்சிருக்கேன். கொஞ்சம் பார்த்தோம்னா நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸ்டோரேஜ் ஜஸ்ட் நான் அந்த ஸ்டோரேஜ் கிளிக் பண்ணிட்டேன். ஓகேங்களா? நான் இப்போ என்னோட டாஸ்க் என்னது? இங்க போயிட்டு என்னுடைய வால்யூமை ஆட் பண்ணணும். ஓகேங்களா? ஜஸ்ட் இதை கிளிக் பண்றேன். இதுதான் என்னுடைய வால்யூம். கரெக்டுங்களா? ஆக்ஷன்ல போறேன். வால்யூம் கொடுக்குறேன். இங்கேயே உங்களுக்கு இன்ஸ்டன்ஸோடைய நேமிங் வந்துடும். அதோடைய ஸ்டேட்டும் இங்கேயே வந்துடும். ஆனா நம்ம ரியல் டைம்ல நம்ம போயிட்டு பாக்குறதுனா ஐ ஜஸ்ட் ஷோயிங் ஹியர் ரைட். நீங்க இந்த இன்ஸ்டன்ஸ்ல போயிட்டு இங்கேயே நீங்க ரன்னிங் ஸ்டேட்ல இருக்கான்னு பாக்கணும். ஓகேங்களா? அது என்ன? ஏபி சவுத் 1Aல தான் இருக்கு என்னுடைய அவைலபிலிட்டி ஜோன். ஓகேங்களா? ஜஸ்ட் நான் இங்க கிளிக் பண்ணனா உங்களுக்கு எந்த இன்ஸ்டன்ஸோட அட்டாச் பண்ணுன்றதுக்கு சேம் வைஸ் நீங்க எலாஸ்டிக் ஐபி எப்படி யூஸ் பண்ணுங்க சேம் தான். நான் இப்போ என்ன பண்ண போறேன்? என்னுடைய விண்டோஸ் மிஷினோட அட்டாச் பண்ண போறேன். ஓகேங்களா? ஜஸ்ட் அட்டாச் வால்யூம் கொடுக்குறேன். இங்க இப்போ உங்களுக்கு இங்க சேஞ்ச் ஆயிருக்கு பாருங்க. இன் யூஸ் வந்துருச்சுங்களா? இன்ஸ்டன்ஸ் ஐடி வந்துருச்சு இல்லைங்களா? இப்போ நான் இங்க போயிட்டு நாங்க ஸ்டோரேஜ் பார்த்தோம் இல்லைங்களா? ப்ரீவியஸா என்ன இருந்துச்சு? எவ்வளவு ஜிபி இருந்துச்சு? 30 GB மட்டும் தான் இருந்துச்சு. ஓகேங்களா? ஜஸ்ட் ஐ ரெஃப்ரெஷ் இட் அண்ட் செலக்ட் த ஸ்டோரேஜ். இப்போ பாருங்க எவ்வளவு வந்திருக்கு? 8 GB. இங்க என்ன ஆயிருக்கு? அட்டாச் ஆயிருக்கு. ஓகேங்களா? டோட்டல் பாருங்க உங்களுக்கு எவ்வளவு ஸ்பேஸ் வந்திருக்கு? 38. ஓகேங்களா? இன்னொரு திங் பாருங்க, இங்க என்னங்க இருக்கு? டெலிட் ஆன் டெர்மினேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா? ஓகேங்களா? இங்க எஸ் இருக்கு, இங்க நோ இருக்கு. ஓகேங்களா? இங்க எஸ் இருக்கு, இங்க நோ இருக்கு. ஏன் எதனா
யாருக்காச்சும் எனி ஐடியா? உங்களுக்கு என்னதா? இல்ல. ஓகே. இது எதுவும் இல்லைங்க. இந்த டெலிட் ஆன் டெர்மினேஷன் இருக்கு இல்லைங்களா? இப்போ நான் உங்களுக்கு என்ன சொன்னேன்? எப்ப நான் ஒரு சர்வர் கிரியேட் பண்ணாலும் கிளாஸ் முடிஞ்சதும் ஐ ஜஸ்ட் டெர்மினேட்னு சொல்லிட்டு ஓகேங்களா? சேம் அதே போலயே நான் எனக்கு இந்த கிளாஸ் முடிஞ்சதும் இந்த சர்வரை நான் டெர்மினேட் பண்ணணும். ஓகேங்களா? டெர்மினேட் பண்ணிட்டா எனக்கு சார்ஜஸ் வராதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வரும். ஏன்னா இங்க பாருங்க, இந்த 30 GB இருக்கு இல்லைங்களா? இஃப் ஐ டெர்மினேட் திஸ் சர்வர்னா இந்த 30 GB மட்டும், இந்த 30 GB இருக்க வால்யூம் மட்டும் தான் டெலீட் ஆகும். ஓகேங்களா? இந்த 8 GB வால்யூம் அப்படியே தான் இருக்கும். ஏன்னா நான் இங்க டெலிட் ஆன் டெர்மினேஷன் ஆப்ஷன் செலக்ட் பண்ணல. ஓகேங்களா? இன்கேஸ் இந்த மாதிரி நீங்க கொடுத்தீங்கன்னா இந்த 8 GB வால்யூம் அப்படியே தான் இருக்கும். ஓகேங்களா? ஸ்டே பண்ணிட்டே தான் இருக்கும். நம்ம முன்னாடி என்ன நான் என்ன காமிச்சேன்? இன் யூஸ்ல இருக்கா ஆர்எல்ஸ் டிட்டாச்ல இருக்கான்னு காமிப்போம். ஓகேங்களா? டிட்டாச்ல இருக்கும். டிட்டாச்ல இருந்தாலும் இட் வில் பி சார்ஜபிள். ஓகேங்களா? ஸோ நீங்க எப்போ கிரியேட் பண்ணும்போதும், எப்போ ஒரு வால்யூம் கிரியேட் பண்ணும்போதும் ஜஸ்ட் மேக் ஷூர் டெலிட் ஆன் டெர்மினேட் நீங்க எனேபிள் பண்ணிருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? ஸ்டில்லும் கிளியரா? ஓகே. இப்போ இங்க எனக்கு 38 GB வந்துருச்சு. ஓகேங்களா? எல்லாரும் இதை அக்ரி பண்றீங்களா? ஜஸ்ட் ஐ ஓப்பன் தட் ஆர்டிபி. ஓகே. பிகாஸ் ஐபி சேஞ்ச் ஆயிடுச்சு. நான் என்னுடைய எலாஸ்டிக் ஐபி எடுத்துக்கிறேன், பேஸ்ட் பண்றேன். விண்டோஸ் பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இது ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் வரும். ஓகேங்களா? அந்த ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் போறேன். இப்போ எனக்கு இங்க சி டிரைவ் நான் கிளிக் பண்ணா எனக்கு எவ்வளவு ஜிபி இருக்கணும்? எவ்வளவு ஜிபி இருக்கு இப்போ? 30 தான் இருக்கு. எங்க நம்மளுடைய 8 GB இன்னும் ஆகல. ஓகேங்களா? கண்டிப்பா இது நடக்கும். ஓகேங்களா? என்னுடைய ஜூனியர்ஸ் கண்டிப்பா இதை பண்ணிருக்காங்க. டிக்கெட் ரைஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 GB ஆட் பண்ணி கொடுங்க சர்வர்க்குன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. எங்க பசங்களும் வால்யூம் கிரியேட் பண்ணி அட்டாச் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க, ஆர்ஓகுலர்ல நான் அந்த டாஸ்க்கை முடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு டைரக்டா போயிட்டு டிக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. டிக்கெட்டை க்ளோஸ் பண்ணி அந்த பர்சனுக்கு கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? மறுபடியும் க்ளோஸ் பண்ண டிக்கெட்டை அவங்க எண்ட் யூசரை எனக்கு ரீஓப்பன் பண்ணும் கிளைண்ட் சைட்ல இருந்து. ஏன்னா 100 GB நீ எனக்கு இன்க்ரீஸ் பண்ணிருக்கேன்னு சொல்லியிருக்க, எனக்கு 100 GB எனக்கு வரலடா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் டிக்கெட் ரீஓப்பன் பண்ணுவோம். மேக் ஷூர் எந்த ஒரு டிக்கெட்டுமே நீங்க க்ளோஸ் பண்ணீங்கன்னா ரீஓப்பன் ஆகக்கூடாது. ஓகேங்களா? இட்ஸ் லைக் ஏ ஃபர்ஸ்ட் லெவல் எஸ்கலேஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஏன் இது வரலன்னா, நார்மலா நீங்க அட்டாச் பண்ணிருக்கீங்க, இந்த சர்வரோட அட்டாச் பண்ணிருக்கீங்க. ஓகேங்களா? ஆனா இதை நீங்க வந்து பாத்தீங்கன்னா எனேபிள் பண்ணணும். ஓகேங்களா? எனேபிள் பண்ணாதான் யூ கேன் ஏபிள் டு see that வால்யூம். ஓகேங்களா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் எப்படி எனேபிள் பண்றதுன்றத நான் உங்களுக்கு ஷோ பண்றேன். ஜஸ்ட் இந்த விண்டோஸ் இருக்குங்களா, இதை கிளிக் பண்ணிக்கங்க. சர்வீஸ் மேனேஜர்லயும் நம்ம போய் பார்க்கலாம். நீங்க சர்வீஸ் மேனேஜர்ல போயிட்டு இன்னும் லோட் ஆயிட்டு இருக்கு. இங்க சர்ச் பாக்ஸ் ஓகேங்களா, அங்கேயும் போயிட்டு பார்க்கலாம். ஆர் மேனேஜ்ல போனீங்கனாலும் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? ஆர் எல்ஸ் ஜஸ்ட் ரைட் கிளிக் திஸ் விண்டோஸ் பட்டன். ஓகேங்களா? இங்க பாருங்க என்ன மேனேஜ்மெண்ட் இது. இப்போ நம்ம பண்ண வேண்டியது என்னது, டிஸ்க் ரிலேட்டட் ஆக்டிவிட்டி பண்றோம். ஓகேங்களா? ஜஸ்ட் கோ டு திஸ் டிஸ்க் மேனேஜ்மெண்ட். ஓகேங்களா? டிஸ்க் மேனேஜ்மெண்ட் கிளிக் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் மிஸ் பண்ணிக்கிறேன். இங்க உங்களுக்கு ஷோ ஆகுதுங்களா, 30 GB ரூட் வால்யூம், 8 GB அடிஷனல் வால்யூம். என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு? அன்அலோகேட்டட்ல இருக்கு. ஓகேங்களா? இதை நம்ம என்ன பண்ணணும், அலோகேட் பண்ணணும். ஓகேங்களா? இங்க பாருங்க, இங்க டிஸ்க் இருக்குங்களா, ஜஸ்ட் ரைட் கிளிக். ஃபர்ஸ்ட் இது ஆஃப்லைன்ல இருக்கு.
நம்ம என்ன பண்ணணும், அந்த டிஸ்கை ஆன்லைன் கொண்டு வரணும். ஓகேங்களா, அதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டாஸ்க். ஐ ஜஸ்ட் பிரிங் இட் ஆன்லைன். ஓகேங்களா, ஆன்லைன் ரைட் கிளிக் பண்ணிட்டு ஆன்லைன் கொடுத்துட்டு ஜஸ்ட் ரெஃப்ரெஷ். ஓகேங்களா, ஆக்ஷன்ல போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. இன்னும் ஆன்லைன் வரலையா? ஆன்லைன் வந்துருச்சு. இங்க பாருங்க என்ன இருக்கு, இனிஷியலைசிங் த டிஸ்க். ஓகேங்களா, we need to initialize this disk. ஓகே கொடுங்க. இப்போ பாருங்க அந்த ரெட் கலர் சிம்பிள் போயிடுச்சா? இப்போ நமக்கு என்னாச்சு, இனிஷியலைஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா, அகைன் நான் ரெஃப்ரெஷ் பண்றேன். ஆனாலும் உங்களுக்கு இங்க என்ன இருக்கு, அன்அலோகேட்ல தான் இருக்கு. ஓகேங்களா, ஜஸ்ட் ரைட் கிளிக். ஓகேங்களா, ப்ராப்பர்ட்டிஸ் போங்க. ப்ராப்பர்ட்டிஸ்ல போயிட்டு இது என்ன டிஸ்கா இருக்கு, இது எல்லா இன்ஃபர்மேஷனும் இங்க இருக்கும். ஓகேங்களா, என்ன டிரைவ், இந்த வால்யூம்ல எவ்வளவு ஜிபிஸ் இருக்கு, என்ன டிரைவ்ல நம்ம கிரியேட் பண்ணோம், எல்லா டீடைல்ஸும் இந்த ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ்ல போனீங்கன்னா ஜஸ்ட் நீங்க பார்க்கலாம். ஓகேங்களா, ரைட் கிளிக் பண்ணி இது என்னதுங்க, நியூ சிம்பிள் வால்யூம். இதுதான் வால்யூம் கிரியேஷன். ஓகேங்களா, நியூ சிம்பிள் வால்யூம். நான் என்ன பண்றேன், நெக்ஸ்ட். இங்க எவ்வளவு ஜிபின்னு கேக்குது, நெக்ஸ்ட். இங்க என்னங்க கேக்குது, அசைன் த ஃபாலோயிங் டிரைவ் செட் டி டிரைவோ வேணுமான்னு கேக்குது. ஓகேங்களா, உங்களுக்கு என்ன டிரைவ் வேணுமோ யூ கேன் ஏபிள் டு செலக்ட். ஓகேங்களா, இது வந்து NFS டிஃபால்ட் நியூ வால்யூம், இது எல்லாமே சேம் தான். ஓகேங்களா, ஜஸ்ட் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு ஃபினிஷ் கொடுங்க. இப்போ என்ன ஆகுது, எல்டி அண்ட் பிரைமரி பார்ட்டிஷன். இப்போ நீங்க இங்க போங்க. இப்போ போயிட்டு உங்களோட ஃபைல் எக்ஸ்ப்ளோரர்ல பாத்தீங்கன்னா டு கெட் அ டி டிரைவ். டி டிரைவ் வந்துருச்சு. ஓகேங்களா, நான் என்ன பண்றேன், இந்த டி டிரைவ் ஓபன் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்றேன். இன்சைட் தட் ஃபோல்டர் டெஸ்ட்ன்ற ஒரு TXT டாக்குமெண்ட் கிரியேட் பண்றேன். இதுக்குள்ளார சும்மா டெஸ்ட் 1ன்னு போட்டு சேவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, சேவ் பண்ணிடுங்க. ஓகேவா, ஸ்டில் நோ கிளியருங்களா, எப்படி வால்யூம் கிரியேட் பண்றது, எப்படி அதை அட்டாச் பண்றதுன்றது. ஓகேங்களா, இப்படிதான் நீங்க வால்யூமை அட்டாச் பண்ணணும். ஓகேங்களா, ஓகே. இப்போ நான் வந்து வால்யூம் கிரியேட் பண்ணிட்டேன். ஓகேங்களா, இது வந்து பாத்தீங்கன்னா வால்யூம் கிரியேட் பண்ணிருக்கேன் வித் பார்ட்டிஷன். ஓகேங்களா, எனக்கு நெக்ஸ்ட் இன்னொரு ரெக்வஸ்ட் இருக்கு. நீ எனக்கு சி டிரைவ் டி டிரைவ் கொடுத்துருக்க. ஓகேவா, அந்த டி டிரைவ்ல எனக்கு இப்போ நான் எவ்வளவு ஜிபி யூஸ் பண்ணிருக்கேன், 8 GB. ஓகேங்களா, எனக்கு அடிஷனல் 2 GB வேணும். ஓகேங்களா, நான் சும்மா எக்ஸாம்பிளுக்காக 2 GB சொல்றேன். இன்கேஸ் உங்களுக்கு ரியல் டைம்ல எவ்வளவு ஜிபி வேணும்ன்றது அவங்க சொல்லுவாங்க. ஓகேங்களா, இப்போ நான் என்ன பண்ணணும், 2 GB ஆட் பண்ணணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் நம்ம அதுதான் பண்ண போறோம். சேம் தாங்க. இதுதான் எந்த வால்யூம் நம்ம ஆட் பண்ணணும், நம்மளுடைய ரெக்வஸ்ட் படி இந்த வால்யூமுக்கு தான், இந்த 8 GB இருக்க வால்யூமை தான் we need to increase. கரெக்ட்ங்களா, ஜஸ்ட் செலக்ட் பண்ணிக்கங்க, ஆக்ஷன் போங்க. டிட்டாச் த வால்யூம் இருக்கா, டிட்டாச் த வால்யூம் பண்ணீங்கன்னா அந்த பர்டிகுலர் ஃபைல்ல இருந்தே உங்களுக்கு என்ன ஆகும்னா டிட்டாச் ஆயிட்டு வெளில வந்துடும். ஓகேங்களா, ஜஸ்ட் செகண்ட். ஸோ எனபிள் ஐஏ சேவ் ஆயிருக்கு. ஒய் இதுதான் என்னுடைய வால்யூம். ஓகேங்களா, வால்யூம் ஐடியை கிளிக் பண்ணிக்கங்க. ஸ்டேட்டஸ் செக் பண்றதுனா இந்த பர்டிகுலர் வால்யூம் வந்து என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு. ஓகேங்களா, அது எல்லாமே நீங்க இங்க செக் பண்ணிக்கலாம். ஐஓ அண்ட் மானிட்டர் பண்றதுனாலும் யூ கேன் ஏபிள் டு மானிட்டர் ஹியர். ஓகேங்களா, மானிட்டரிங்லாம் லேட்டரா நம்ம SNS SQSல பார்க்கும்போது நம்ம பார்ப்போம். ஓகேங்களா, இப்போ நம்மளுடைய ஸ்கோப் என்னன்னா இந்த வால்யூமை என்ன பண்ணா நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாங்க.
இந்த வால்யூம் இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும் 2 GB. அது என்ன சொல்லுவாங்க, ஏதோ ஒன்று நம்ம ஒன்று ஆட் பண்றதுக்கும் உங்களுக்கு ரெக்வஸ்ட் வரலாம், குறைக்கிறதுக்கும் வரலாம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு சர்வர் கிரியேட் பண்ணி தரீங்க ஒரு பர்சனுக்கு, அதுல டி டிரைவ்ல 100 GB போட்டு கொடுத்துறீங்க. அந்த பர்சனுக்கு அவளுக்கு தேவையே இல்லை. ஓகேங்களா? வேஸ்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100 GB அவன் யூஸ் பண்றான்னா இட்ஸ் அ காஸ்ட் எஃபெக்டிவ். ரைட்டுங்களா? நீங்க ஜஸ்ட் வந்து ஒரு 50 GB அவன் டிட்டாச் பண்ண சொன்னா, டிக்ரீஸ் பண்ண சொன்னா நீங்க டிக்ரீஸ் பண்ணி கொடுங்க. ஓகேங்களா? நான் இப்போ இன்க்ரீஸ் பண்றது எப்படின்னு நான் பண்ணிடுவேன். ஓகேங்களா? டிக்ரீஸ் பண்றது உங்களுடைய டாஸ்க். ஓகேங்களா? பாருங்க, மாடிஃபைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா. நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய ஸ்கோப் என்னது, அந்த வால்யூமை மாடிஃபை பண்ணணும். இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஜஸ்ட் கிளிக் மாடிஃபை. இங்க 8 GBன்றதை நான் என்ன பண்ணணும், 10 GB மாடிஃபை பண்றேன். மாடிஃபை ஓகே கொடுத்துறேன். ரெஃப்ரெஷ் பண்றேன். இங்க எனக்கு 10 GB வந்துருச்சு. இங்க நீங்க சர்வர்ல போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு ஸ்டோரேஜ் போயிட்டு பாத்தீங்கன்னாலும் உங்களுக்கு 10 GB ஆட் ஆயிடுது. ஓகேங்களா? பட் நான் என்னுடைய ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் வரேன். ஓகேங்களா? திஸ் பிசி கிளிக் பண்றீங்க பாருங்க, சின்ன எவ்வளவு ஜிபி இருக்கு, 8 சேம் ப்ராசஸ். இப்போ நம்ம என்ன பண்ணணுமோ இங்க பாருங்க, இந்த 2 GB அன்அலோகேட் ஆயிருக்கு. கரெக்டா? இதை நான் என்ன பண்ணணும், ஜஸ்ட் சேம் தான், நியூ ப்ராப்பர்ட்டி, நெக்ஸ்ட் கொடுத்துட்டு ஈயா வரணுமான்னு கேக்குது. ஓகேங்களா? அப்படியே வரணும் நமக்கு. இங்கதான் 8 இருக்கு. இது 2 GB வந்து செப்பரேட். இது வந்து நம்ம இப்ப ஆட் பண்ணது. இதை நம்ம அகைன் we need to allocate it. புரியுதுங்களா? இப்ப இது வந்து நம்ம 2 GB வந்து என்ன பண்ணிருக்கோம், புதுசா ஆட் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? இங்க வந்து 2 இருக்கு. இது இந்த 2 நீங்க அதுதான் கேக்குது, நீங்க தனியா பார்ட்டிஷன் பண்ணிக்கிறதால பண்ணிக்கலாம், இல்ல இதோடவே நீங்க ஆட் பண்றதுனால ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நான் என்ன பண்ண போறேன், ஜஸ்ட் மவுண்ட் பண்ண போறேன். எதுக்கு, டிக்கு. ஓகேங்களா? ஏன் டிக்கு மவுண்ட் ஆகல, மவுண்ட் பண்ணிட்டேன். ஓகே, change driving letter, edit. ஆக்சுவலா இங்க ஓகேன்னு வரணும். ஜஸ்ட் செகண்ட். ஏன்னா இப்படியே நீங்க கொடுத்தீங்கன்னா நியூவா தான் கிரியேட் ஆகும். ஓகேங்களா? ஜஸ்ட் ரிமூவ். டென்த்தின் தான் காமிக்குது, ஆனாலும் நமக்கு ஷோ ஆகல. ஓகே, I just delete this volume.
அன்அலோகேட்ல இருக்கு. I just go there. Finish. அடிஷ்னலா இ வால்யூமா கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, நீங்க எப்ப வேணாலும் நீங்க சிங்க் பண்ணிக்கலாம். ஆர் எல்ஸ் இஃப் யூ வாண்ட் நீங்க டெலீட் பண்ணீங்கன்னா அது ஆஸ் யூஷுவல் வந்துடும். ஓகேங்களா, அன்அலோகேட் வந்துடும். தென் யூ ஜஸ்ட் கோ தேர் அண்ட் நெக்ஸ்ட் எங்க 8 GB இருக்கீங்க. AGB தான் இருக்கு. எக்ஸ்டெண்டட் வால்யூம் இருக்குல்ல, எக்ஸ்டெண்டட் வால்யூம் போயிட்டு டிஸ்க் போயிட்டு இல்ல நான் உங்களுக்கு டிட்டாச் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க இதுல ஆட் பண்ணிட்டீங்க. ஓகேங்களா, இது நீங்க வேணாம்னா டெலிட் வால்யூம் கொடுத்தீங்கன்னா இட்ஸ் வில் பி டெலிட்டிங்னு சொல்றேன். ஓகேங்களா, 8 GB 2 GB இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் நான் 2 GB இருந்துச்சு. இ டிரைவா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க கிரியேட் பண்றீங்க. கிரியேட் பண்ணும்போது இ டிரைவ் எஃப் டிரைவ்னு நீங்க கிரியேட் பண்ணிடுறீங்க. ஓகேங்களா, அந்த மாதிரி நீங்க கிரியேட் பண்ணீங்கன்னா மேபி பாசிபிலிட்டிஸ் உங்களுடைய அதான் நான் சொன்னேன் இல்லைங்களா, அவன் வந்து பார்த்தீங்கன்னா டி டிரைவ்ல தான் ஆட் பண்றான்னு சொல்றீங்கன்னா யூ கேன் ஏபிள் டு டெலிட் அண்ட் கம் ஹியர் அண்ட் எக்ஸ்போர்ட் வால்யூம் சொல்லுங்க. இப்போ நீங்க இங்க கிளிக் பண்ணிட்டு சிங்க் வால்யூம் கொடுத்தாலும் ஓகே, டெலிட் வால்யூம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ 8 and 3 தனித்தனியா போயிடும். புரியுதுங்களா உங்களுக்கு? கிளியருங்களா? 10 GB வந்துருச்சு இல்லைங்களா. இப்போ உங்களுக்கு வந்து 8 GB 2 GB நீங்க பிரிக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் ரைட் கிளிக் அண்ட் டெலிட் த வால்யூம். ஓகேவா? ஆன்லைன் உங்களுக்கு ஓகேங்களா? ஓகே. இது வால்யூம்ல ஜஸ்ட் நம்ம ஆட் பண்றது மட்டும் தான் இப்போ பார்த்தோம். ஓகேங்களா, நம்ம நெக்ஸ்ட் we have next topic. ஓகேங்களா, டிக்ரீஸ் பண்றது நீங்க பாருங்க. ஓகேங்களா, நான் இன்னொன்னு சொல்லிருந்தேன் ஞாபகம் இருக்கா? இந்த வால்யூம்ஸ்லாம் என்ன சொன்னேன்? இப்போ நம்ம பண்ணது எனக்கு ரிமூவ் பண்ணா டெலீட் ஆகாது, ஸ்டே ஆகும். நான் உங்களுக்கு கிளாஸ் முடியும் போது காமிக்கிறேன். ஓகேங்களா, உங்களுடைய டாஸ்க் என்னன்னா நீங்க சர்வர் கிரியேட் பண்ணிட்டு இந்த மாதிரி வால்யூம் கிரியேட் பண்ணிட்டு நீங்க ஒன்ஸ் வந்து அந்த சர்வரை டெர்மினேட் பண்ணும்போது அந்த வால்யூமும் டெர்மினேட் ஆகும். அதை நீங்க வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்கா பண்ணி பாருங்க. ஓகேங்களா, எல்லாமே ஜஸ்ட் ஒரே ஒரு இடத்துல நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு ஆப்ஷனை எனேபிள் பண்ணணும், டிசேபிள் பண்ணணும், அவ்வளவுதான். ஓகேங்களா, அது எந்த இடம் நீங்களே கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் மேக்ஸிமம். ஓகேங்களா, ஸ்டில் நோ கிளியருங்களா? வால்யூம் எப்படி கிரியேட் பண்றது, எப்படி ஆட் பண்றது, இது எல்லாமே கிளியரா? ஓகேங்களா, நான் என்ன பண்றேன், லினக்ஸ். ஓகேங்களா, லினக்ஸ் தேவையில்லாம ஒன்று கிரியேட் பண்ணிருக்கீங்களா, போயிட்டு data volume sequence. Okay. Create image. Just the Linux server. For that, I just go here. நான் என்ன பண்ணேன், எலாஸ்டிக் ஐபி எதுக்கு நான் அசைன் பண்ணேன், விண்டோஸ்க்கு அசைன் பண்ணி. கரெக்டுங்களா? இப்போ நான் என்ன பண்ண போறேன், ஆக்ஷன் போயிட்டு டிஸ்அசோசியேட் எலாஸ்டிக் ஐபி அப்படின்றத கொடுக்க போறேன். அப்படி கொடுத்தா என்ன ஆகும், என்னுடைய எலாஸ்டிக் ஐபி வந்து விண்டோஸ்ல இருந்து
லினக்ஸ் டிஸ்அசோசியேட் ஆயிடும். ஓகேங்களா? நான் மறுபடியும் இதை கிளிக் பண்ணிட்டு நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அசோசியேட் எலாஸ்டிக் ஐபி போனீங்கன்னா மறுபடியும் உங்களால லினக்ஸ் சர்வருக்கு கொடுக்க முடியும். இது மூலமா நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நீங்க ஒரு எலாஸ்டிக் ஐபி கிரியேட் பண்ணுவீங்க. சரிங்களா? உங்களுக்கு நீட் இருந்துச்சுன்னா அதை எந்த இன்ஸ்டன்ஸோடையும் உங்களால எப்ப வேணாலும் அட்டாச் பண்ணிக்க முடியும், டிட்டாச் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு 5 எலாஸ்டிக் ஐபி கிரியேட் பண்றீங்க. ஓகேங்களா? கிரியேட் பண்ணிட்டு உங்க கிளைண்ட்டுக்கு கொடுத்துறீங்க. கிளைண்ட்டுக்கு கொடுத்ததுக்கு அப்புறமா ஒரு சர்வர் ஒரு அப்ளிகேஷன் ரன்னே ஆகலன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, தேவையில்லாம நம்ம ஒரு ஐபி வந்து அந்த பர்டிகுலர் சர்வருக்கு தர வேணாம்ல. அந்த டைம்ல நீங்க என்ன பண்ணணும், டிட்டாச் பண்ணிட்டு யூஸ்ஃபுல்லா இருக்கிற ஒரு சர்வருக்கு யூ கேன் ஏபிள் டு அட்டாச். ஓகேங்களா? எலாஸ்டிக் ஐபி என்னென்ன யூஸ் ஆகுதுன்னு புரிஞ்சிச்சுங்களா? இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன், என்னுடைய லினக்ஸ் சர்வருக்கு இந்த ஐபியை அட்டாச் பண்ணிருக்கேன். ஓகேங்களா? ஜஸ்ட் போய் பாருங்க. இங்க பாருங்க, நீங்க எப்ப டிட்டாச் பண்றீங்களோ அப்பவே அவன் AWS வந்து ஒரு பப்ளிக் ஐபி கொடுத்துருவோம். ஓகேங்களா? லினக்ஸ் நம்ம எப்படி கனெக்ட் பண்ணுவோம், குட்டி. ஓகேவா? டிஃபால்ட் யூசர் EC2 யூசர் தான். ஓகேங்களா? பாருங்க, இங்க ஏதாச்சும் ஃபைல் இருக்கா? LSன்றது லிஸ்ட் ஆஃப். ஓகேங்களா? ஏதாச்சும் ஃபைல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஷோ ஆகும். நான் என்ன பண்ண போறேன், ஒரு ஃபைல் கிரியேட் பண்ண போறேன். ஃபைல் கிரியேட் பண்றதுக்கு தான் VIனா ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுவோம். ஓகேங்களா? நான் என்ன பண்றேன், test.txt ஒரு ஃபைல் கிரியேட் பண்ண போறேன். இன்சர்ட் மோட் போறேன். இன்சர்ட் மோட்னா I பிரஸ் பண்ணீங்கன்னா இன்சர்ட் மோட் ஆகும். ஓகேங்களா? திஸ் இஸ் மை ஃபைல் அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு சேவ் பண்ணிடுறேன். ஓகேங்களா? சேவ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இது மட்டும் தான் நான் இதில் பண்ண போறேன். ஓகேங்களா? இப்போதைக்கு ஓகேங்களா? லினக்ஸ்ல நான் என்ன பண்ணிருக்கேன், ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிருக்கேன். விண்டோஸ்ல நான் என்ன பண்ணிருக்கேன், ஒரு அப்ளிகேஷனை டெப்ளாய் பண்ணிருக்கேன். ஓகேங்களா? ஸ்டில் நோ கிளியருங்களா? ஆன்லைன் கிளியர். உங்களுக்கு கிளியருங்களா? ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க, இந்த ஸ்னாப்ஷாட் சொன்னேன் இல்லைங்களா? நான் ஜஸ்ட் ஸ்னாப்ஷாட் கிளிக் பண்றேன். இப்போதைக்கு ஏதாச்சும் ஸ்னாப்ஷாட் இருக்கா நமக்கு? எதுவுமே ஸ்னாப்ஷாட் கரண்ட்ல இல்லை. ஓகேங்களா? இப்போ நம்ம ஸ்னாப்ஷாட் கிரியேட் பண்ணலாம். ஜஸ்ட் இங்க கிரியேட் ஸ்னாப்ஷாட் இருக்கு இல்லைங்களா? டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு, ஏன்னா அந்த ஐபி போயிடுச்சு. ஓகேங்களா? கிரியேட் ஸ்னாப்ஷாட் கொடுக்குறேன். இங்க பாருங்க என்ன கேக்குது, ஒரு வால்யூமை நீ வந்து ஸ்னாப்ஷாட் எடுக்க போறியா இல்ல ஒரு இன்ஸ்டன்ஸையே ஸ்னாப்ஷாட் எடுக்க போறியான்னு கேட்கும். ஓகேங்களா? இதுல நீங்க என்ன தெரியலாம், ஒரு இன்ஸ்டன்ஸையும் நீங்க ஸ்னாப்ஷாட்டா எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸ்னாப்ஷாட்னா நான் என்ன சொன்னேன், இட்ஸ் எ இமேஜ். ஓகேங்களா? பூட்டபிள் ஃபார்மேட்ல நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம EC2 சர்வர் கிரியேட் பண்ணும்போது நம்ம என்ன செலக்ட் பண்ற OS இடத்துல ஒரு இமேஜ் தான், பூட்டபிள் இமேஜ் தான் செலக்ட் பண்ணுறோம். சேம் வே தான். ஓகேங்களா? இப்போ நீ ஸ்னாப்ஷாட் வந்து வால்யூம் எடுக்க போறியா இன்ஸ்டன்ஸ் எடுக்க போறியான்னு கேட்கு. நான் வால்யூம் தான் எடுப்பேன். ஓகேங்களா? எந்த வால்யூம் எடுக்க போறேன்னு நெக்ஸ்ட் கேட்குறேன். இங்க பாருங்க, இது என்ன வால்யூம், விண்டோஸ்ன்றது என்ன வால்யூம், நம்ம அடிஷ்னலா ஆட் பண்ண ஒரு 8 GB வால்யூம், 8ல இருந்து 10 மாற்றணும் அந்த வால்யூம் இது. ஓகேங்களா? நான் இப்ப அதை எடுக்க போறதே இல்லை. ஓகேங்களா? இது ரெண்டுல எனக்கு எது வந்து பார்த்தீங்கன்னா லினக்ஸோட வால்யூம்னு பாருங்க. அது எப்படி பார்க்கலாம்னா, இங்க ஜஸ்ட் லினக்ஸ் கிளிக் பண்ணீங்கன்னா ஸ்டோரேஜ் போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதுதான் வால்யூம் ஐடி 97E தான் லினக்ஸோடைய வால்யூம். ஓகேங்களா? நான் எது எடுக்க போறேன்னு சொன்னேன், 97E. இதுதான் என்னுடைய லினக்ஸ். ஓகேங்களா? நான் இப்ப லினக்ஸ் என்னவா பண்றேன், ஸ்னாப்ஷாட் தான் எடுக்கிறேன். ஓகேங்களா? வால்யூம் டிஸ்கிரிப்ஷன்ல லினக்ஸ் வால்யூம் கொடுக்குறேன். ஆட் நேம்ல லினக்ஸ் வால்யூம்னு கொடுக்குறேன். கிரியேட் ஸ்னாப்ஷாட். இப்போ பாருங்க, எனக்கு ஒரு ஸ்னாப்ஷாட் கிரியேட் ஆயிடுச்சா? இது கொஞ்சம் டைம் ஆகும். ஓகேங்களா? சேம் வே என்னால ஒரு நீங்க ஸ்னாப்ஷாட் கிரியேட் பண்ணலாம். இப்போ நான் சொன்னது கிரியேட் ஸ்னாப்ஷாட் வழியா பண்றது. ஓகேங்களா? ஜஸ்ட் கோ டு த வால்யூம். இது வந்து விண்டோஸ்.
இதுதானே என்னுடைய அந்த 10 GB. ஜஸ்ட் இதை ரைட் கிளிக் பண்ணுங்க, ஆக்ஷன் போங்க, இங்க என்ன இருக்கு, கிரியேட் ஸ்னாப்ஷாட். கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கேக்குது, வேற ஏதாச்சும் உங்களுக்கு கேக்குதா? அங்க நிறைய உங்களுக்கு கேட்டுச்சு, இங்க ஏதாச்சும் கேட்டுச்சா? எதுவுமே கேக்குது. ஓகேங்களா, நான் என்ன பண்றேன், விண்டோஸ் ஸ்னாப்ஷாட் சொல்லிட்டு நேம் கொடுக்குறேன். ஓகேங்களா, கிரியேட் ஸ்னாப்ஷாட். ஓகேங்களா, இப்போ நீங்க ஸ்னாப்ஷாட் போயிட்டு பாருங்க, உங்களுக்கு 2 ஸ்னாப்ஷாட் வந்துருச்சுங்களா? எப்படி 2 வழியாவும் கிரியேட் பண்ணலாம். நீங்க கிரியேட் ஸ்னாப்ஷாட் போயிட்டு பண்ணாலும் ஓகே. ஓகேங்களா, ஆர் எல்ஸ் வால்யூம்ல இருந்து நீங்க ஸ்னாப்ஷாட்டும் கிரியேட் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸ்டில் நவ் கிளியருங்களா? ஓகே, இப்போ இந்த ஸ்னாப்ஷாட் எடுத்துக்கணும். இது எதுக்காக நம்ம எடுக்கிறோம்? எனி ஐடியா? ஏதாச்சும் ஐடியா இருக்குங்களா? ஒரு ஆதாரம் கிரியேட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு. ஆமா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்னாப்ஷாட் எதுக்காகனா, இப்போ நான் இதுதான் என்னோட லினக்ஸ் வால்யூம். கரெக்டா, இந்த ஸ்னாப்ஷாட் வச்சு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்றேன். தென் யூ கெட் அ பெட்டர் ஐடியா. ஓகேங்களா, இங்க ஆக்ஷன் இருக்குங்களா, இங்க போனீங்கன்னா என்ன இருக்கு பாருங்க, காப்பி ஸ்னாப்ஷாட். ஓகேங்களா, கிரியேட் இமேஜ் ஃப்ரம் ஸ்னாப்ஷாட், கிரியேட் வால்யூம் ஃப்ரம் ஸ்னாப்ஷாட். ஓகேங்களா, என்னென்னலாம் பண்ண முடியும், இந்த ஸ்னாப்ஷாட்டை வச்சு ஒரு வால்யூமும் நீங்க கிரியேட் பண்ண முடியும். அப்படி நீங்க வால்யூம் கிரியேட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும், அதுல என்ன இருக்குன்னா, இந்த லினக்ஸ் வால்யூம்ல நான் என்ன பண்ணியிருந்தேன், ஒரு டிஎக்ஸ்டி ஃபைல் கிரியேட் பண்ணியிருந்தேன். அந்த டிஎக்ஸ்டி ஃபைல் எனக்கு வந்து புரியுதுங்களா? ஓகேங்களா, கிரியேட் இமேஜ் ஃப்ரம் ஸ்னாப்ஷாட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அப்படின்னா என்னது, இந்த ஸ்னாப்ஷாட்டையே ஒரு இமேஜா கிரியேட் பண்ணும். ஓகேங்களா, ஜஸ்ட் நான் இது பண்ற பாருங்க புரியதுக்காக. நான் என்ன பண்ணேன், கிரியேட் இமேஜ் பண்றது. ஓகேங்களா, அந்த ஸ்னாப்ஷாட்ல இருந்து நான் என்ன பண்றேன், இது என்னது வால்யூம், லினக்ஸ் வால்யூம். கரெக்டுங்களா, லினக்ஸ் வால்யூம் கொடுத்துருக்கேன், VOL சொல்லிட்டு. சேம் இதையே நான் என்ன பண்றேன், டிஸ்கிரிப்ஷன்லயே கொடுத்துறேன். இதை நீங்க ரூட் டிவைஸ் நேமா எடுத்துக்க போறீங்களான்னு கேட்குறேன். ஆமா, நான் இதை ரூட்டாவே எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ரூட் வால்யூமா எடுத்துக்கிறதுனால எடுத்துக்கலாம், ஆர் எல்ஸ் இஃப் யூ வாண்ட் யூ கேன் ஏபிள் டு சேஞ்ச் இட். ஓகேங்களா, மற்ற எல்லாமே நான் சேமே வச்சுறேன். ஓகேங்களா, இங்க பாருங்க 8 GB. நீங்க இங்க ஆட் வால்யூம் பண்றதுனால பண்ணிக்கலாம். நான் எதுவுமே பண்ணல, ஜஸ்ட் கிரியேட் இமேஜ் கொடுத்துறேன். ஓகேங்களா, நான் என்ன பண்ணிருக்கேன், கிரியேட் இமேஜ் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, ஜஸ்ட் ஒரு ஸ்னாப்ஷாட்டை இமேஜா கன்வெர்ட் பண்ணிருக்கேன். ஓகேங்களா, இது எங்க இருக்கும், இப்ப நான் இமேஜை கன்வெர்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா, இது எங்க உங்களுக்கு ஷோவா இருக்கு, எனி ஐடியா? இமேஜ்லாம் எங்க ஸ்டோர் ஆகும், நம்ம ஒரு சர்வர் கிரியேட் பண்ணும்போது எங்க நம்ம போயிட்டு ஏஎம்ஐ செலக்ட் பண்ணுவோம், ஞாபகம் இருக்கா? சர்வரை செலக்ட் பண்ணுவோம், ஓஎஸ். ஓகேங்களா, ஏஎம்ஐ நான் என்ன சொன்னேன், அமேசான் மிஷின் இமேஜ்னு சொன்னேன். நல்லா ஞாபகம் இருக்குங்களா? இப்போ நம்ம என்ன கிரியேட் பண்ணிருக்கோம், ஸ்னாப்ஷாட்டை இமேஜ் தான் கிரியேட் பண்ணிருக்கோம். அப்ப இது எங்க இருக்கும், அமேசான் மிஷின் இமேஜ்ல தான் இருக்கும். இருக்கா இல்லையான்னு பார்க்கலாமா? ஜஸ்ட் கோ தேர். இங்க பாருங்க, லினக்ஸ் வால்யூம்னு ஒரு இமேஜ் கிரியேட் ஆயிருச்சா? நேமிங் நான் வச்சுக்கிறேன், நேமிங் வைக்கலனா இதுதான் ஏஎம்ஐ. ஓகேங்களா, என்னாச்சு, லினக்ஸ் வால்யூம்னு வச்சுட்டு ஓகே பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இது ஏன் எடுக்கிறேன்றதை நான் லேட்டர் சொல்றேன். இப்போ ஸ்னாப்ஷாட் உங்களுக்கு புரிஞ்சிச்சுங்களா? ஸ்னாப்ஷாட் எதுக்கு எடுக்கிறோம், ஒரு வால்யூமை ஸ்னாப்ஷாட்டா எடுத்து வச்சுட்டு அதை நம்ம இமேஜை கன்வெர்ட் பண்ணுவோம். அதுவே உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் காமிச்சது பாத்தீங்களா, இன்ஸ்டன்ஸ். ஓகேங்களா, நீங்க என்ன பண்றீங்க, நீங்க ட்ரை பண்ணும்போது இன்ஸ்டன்ஸை ஸ்னாப்ஷாட்டா எடுத்து கிரியேட் பண்ணி பாருங்க ஏஎம்ஐ. ஓகேங்களா, நான் இப்போ ஒரு இன்ஸ்டன்ஸை ஸ்னாப்ஷாட்டா எடுக்க போறது, அதுக்கு பதில் நான் உங்களுக்கு என்ன பண்ண போறேன், ஒரு ரன்னிங் இன்ஸ்டன்ஸ் இருக்குல்ல, அதையே டைரக்டா இமேஜாவே எடுக்க போறேன். இப்போ நம்ம எப்படி போனோம், வால்யூமை ஸ்னாப்ஷாட் எடுத்தோம், அந்த ஸ்னாப்ஷாட்டை இமேஜா கன்வெர்ட் பண்ணேன். இல்ல, இது ஒரு வே. ஓகேங்களா, நான் நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா, இங்க போறேன். புரியுதா இல்ல கன்ஃபியூசிங்கா இருக்கா? இன்னும் கிளியர் இல்லைங்களா? ஸ்னாப்ஷாட் வரைக்கும் கிளியரா? ஆன்லைன் நீங்க என்னது? இப்போ எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, இப்போ எதுக்கு ஸ்னாப்ஷாட் வால்யூம் வந்து ஸ்னாப்ஷாட்டுக்கு கன்வெர்ட் பண்றோம், ஸ்னாப்ஷாட் இருந்து இமேஜ் கன்வெர்ட் பண்றோம், எதுக்கு அது பண்றோம்? ஏன் நம்ம எடுக்கிறோன்றது உங்களுக்கு தெரியல. கரெக்ட்டுங்களா? நான் இப்போ உங்களுக்கு ஒரு இது கிரியேட் பண்ணுவேன்.
ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு தெரியும் பெட்டரா. ஓகேங்களா? இப்ப ஸ்னாப்ஷாட் எதுக்காக எடுத்தோம், அந்த வால்யூம் எதுக்காக ஸ்னாப்ஷாட் எடுத்தோன்றதெல்லாம் நான் இப்ப உங்களுக்கு நெக்ஸ்ட் மிஷின் கிரியேட் பண்ணும்போது யூ கெட் அ பெட்டர் ஐடியா. ஓகேங்களா? என்னுடைய டாஸ்க் என்ன சொன்னா, இப்ப நான் ஏஎம்ஐ எடுக்க போறேன். ஓகேங்களா? இந்த மாதிரி வால்யூமை ஸ்னாப்ஷாட்டா கன்வெர்ட் பண்ணி அந்த ஸ்னாப்ஷாட்டை ஏஎம்ஐயா கன்வெர்ட் பண்ண போறது இல்ல. டைரக்டா ஒரு ரன்னிங் இன்ஸ்டன்ஸையே கன்வெர்ட் பண்ண போறேன். இது எதுக்காக எடுக்கிறோம்? இந்த ஏஎம்ஐ எடுக்கிறது எதுக்காகனா, என்னுடைய கிளைண்ட் இருக்கான். ஓகேங்களா? என்னுடைய கிளைண்ட் இப்போ என்ன ரீஜன்ல இருக்கான்? மும்பை ரீஜன்ல இருக்கான். ஒரு அப்ளிகேஷனை இதுல லான்ச் பண்ணிருக்கான். ஓகேங்களா? சக்சஸ்ஃபுல்லா இந்த அப்ளிகேஷன் சூப்பரா போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? அவன் என்ன கேட்கலாம், இதே போலயே ஒரு அப்ளிகேஷனை எனக்கு யூஎஸ்லயும் நான் என்னுடைய பிரான்ச் ஓபன் பண்றதா இருக்கேன். எனக்கு யூஎஸ்லயும் இதே மாதிரி ஒரு சர்வர் வேணும், இதே கான்ஃபிகரேஷன்ல வேணும், இதுல இருக்க அதே அப்ளிகேஷன் எனக்கு வேணும்ன்றான். ஓகேங்களா? ஜஸ்ட் நம்ம ஒரு 50 ஜிபியை நம்மளுடைய நம்மளுடைய லேப்டாப்ல இருந்து காப்பி பண்றதுக்கு எவ்வளவு லேட் ஆகுது. ஓகேங்களா? ஆனா கிளவுடோடைய பவர் என்னன்னா, வித்தின் 15 to 20 மினிட்ஸ்ல உங்களால இங்க இருக்கிற அதே செட்டப்பை யூஎஸ்லயும் பண்ண முடியும். அதுக்கு யூஸ் ஆகுறது தான் இந்த ஏஎம்ஐ. ஓகேங்களா? ஏஎம்ஐ என்னது? அமேசான் மிஷின் இமேஜ் நான் சொல்லிட்டேன். ஓகேங்களா? அது என்ன எடுக்கும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்னாப்ஷாட்ன்றது ஒரு வால்யூமை மட்டும் தான் எடுக்கும், இன்ஸ்டன்ஸையும் நம்ம எடுக்கலாம். ஓகேங்களா? பட் டிஃபரெண்ட் பிட்வீன் ஏஎம்ஐ அண்ட் ஸ்னாப்ஷாட் அது நீங்க டாஸ்கா பண்ண போறீங்க. ஓகேங்களா? நான் லேட்டரான் கொடுக்கும். நான் உங்களுக்கு சிம்பிள் எக்ஸாம்பிள்ஸ் சொல்றேன். ஓகேங்களா? நீங்க ஒரு வால்யூமையோ ஒரு இன்ஸ்டன்ஸையே ஸ்னாப்ஷாட் எடுத்தீங்கன்னா, அந்த ஸ்னாப்ஷாட்ல வந்து வெறும் டேட்டாஸ் மட்டும் தாங்க உங்களுக்கு வரும். ஓகேங்களா? கான்ஃபிகரேஷன் ரிலேட்டட் திங்ஸ்லாம் வராது. அதே ஒரு ரன்னிங் இன்ஸ்டன்ஸை நீங்க ஏஎம்ஐ எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வித் கிரெடென்ஷியல்ஸோட வரும். ஓகேங்களா? நீங்க இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு சாஃப்ட்வேர் வச்சிருக்கீங்க, இல்லைன்னா ஒரு ஃபோல்டரே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டர் தான் வச்சிருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? ஒரு ஃபோல்டரை என்ன பண்ணிருப்பாங்க, பாஸ்வேர்ட் போட்டு ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. ஆர்எல்ஸ் இப்போ நீங்க ரியல் டைம்லயே அந்த அப்ளிகேஷனுக்கே சம் பாஸ்வேர்ட் போட்டு ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. ஓகேங்களா? சம் கான்ஃபிகரேஷன்லாம் இருக்கும். இப்போ எப்படி நான் அப்பாச்சியை வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணேன். ஓகேங்களா? அந்த மாதிரி எல்லா இன்ஸ்டாலேஷன் அந்த இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா நீங்க சம் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுக்குற மாதிரி சம் கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸ்லாம் இருக்கு. ஓகேங்களா? அந்த கிரெடென்ஷியலோட உங்களுக்கு வரணும்னா யூ நீட் டு டேக் ஏஎம்ஐ. ஓகேங்களா? அமேசான் மிஷின் இமேஜா எடுத்து ஏஎம்ஐ எடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு வித் கிரெடென்ஷியலோட வரும். ஓகேங்களா? இஃப் யூ டேக் தட் இன்ஸ்டன்ஸ் அஸ் அ வால்யூம்னா உங்களுக்கு அந்த கிரெடென்ஷியல்லாம் வராது, ஜஸ்ட் உள்ள இருக்க டேட்டாஸ் மட்டும் தான் வரும். என்னதான் உங்களுக்கு கிளியருங்களா? வாட் இஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஏஎம்ஐ அண்ட் ஸ்னாப்ஷாட்? ஓகே. ரெண்டுமே சேம் தான். ரெண்டுமே எண்ட் ஆஃப் த ஸ்கோப் நம்ம ஏஎம்ஐ எடுக்கிறதா நம்மளுடைய ஸ்கோப். ஓகேங்களா? ஆனா ரெண்டுத்துக்குள்ள டிஃபரெண்ட் என்னன்னா, நீங்க வந்து வெறும் ஒரு வால்யூம் மட்டும் எடுத்து வச்சுப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் என்ன பண்ணேன், வால்யூம் எடுக்கும்போது விண்டோஸ்ல இருக்க 38 ஜிபியுமா எடுத்தேன்? இல்ல. எவ்வளவு எடுத்தேன்? ஜஸ்ட் 8 ஜிபி தான் எடுத்தேன். அந்த 30 ஜிபி எடுத்தனா? இல்ல. கரெக்டா? ஆனா இப்ப நான் ஏஎம்ஐ எடுக்கும்போது என்ன பண்ண போறேன், என்டையர் இன்ஸ்டன்ஸையுமே எடுக்க போறேன். ஓகேங்களா? இதுல இருந்து என்ன தெரியுது, நீங்க வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஒரு வால்யூம் ஒரு ரன்னிங் சர்வர்ல இருக்க ஒரு வால்யூம் மட்டும் அதுல இருக்க டேட்டா மட்டும் வேணும்னா யூ ஆர் யூசிங் வால்யூம் ஆர் ஸ்னாப்ஷாட். ஓகேங்களா? அதுல இருக்க என்டையர் கான்ஃபிகரேஷன் உங்களுக்கு வேணும்னா யூ கோ வித் தட் ஏஎம்ஐ. ஓகேங்களா? ஏஎம்ஐ எப்படி கிரியேட் பண்ணணும்னா, ஜஸ்ட் நான் ரன்னிங் இன்ஸ்டன்ஸ்ல இருந்து எடுக்கிறேன். இதுதான் என்னுடைய ரன்னிங் இன்ஸ்டன்ஸ். ஓகேங்களா? நான் கிளிக் பண்றேன், ஆக்ஷன்ஸ் போறேன், இமேஜ் அண்ட் டெம்ப்ளேட்ஸ் இருக்குங்களா, இங்க கிளிக் பண்ணீங்கன்னா கிரியேட் இமேஜ், கிரியேட் டெம்ப்ளேட் ஃப்ரம் இன்ஸ்டன்ஸ், இந்த மாதிரி ரெண்டு இருக்கு. ஓகேங்களா? நான் என்ன பண்ண போறேன், கிரியேட் இமேஜ் பண்ண போறேன். என்ன கேக்குது, இமேஜுக்கு நேம் கேக்குது. இது என்ன இமேஜ், விண்டோ இமேஜஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? ஜஸ்ட் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றேன். இங்க பாருங்க, இங்க ஒரு ஆப்ஷன் இருக்கு, நோ ரீபூட் அப்படின்னு சொல்லிட்டு. இது என்னன்னா, இப்போ நான் என்னுடைய சர்வரை, அந்த ரன்னிங் சர்வரை ஒரு இமேஜா எடுத்துக்கிறேன். அந்த டைம்ல உனக்கு ரீபூட் ஆகணுமான்னு கேக்குது அந்த சர்வர். இதை நீங்க எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா எனேபிள் பண்ணக்கூடாது. ஏன்னா ரன்னிங்ல இருக்கும் போது தான் உங்களுக்கு என்டையர் கான்ஃபிகரேஷன் இருக்கும். நீங்க இன்கேஸ் ஸ்டாப் பண்ணிட்டோ இல்லை ரீபூட் பண்ணிட்டோ நீங்க இமேஜ் எடுத்தீங்கன்னா சம் கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸ் உங்களுக்கு காப்பி ஆகல. ஓகேங்களா? அதால இதை மேக்சிமம் நீங்க எப்பவுமே எனேபிள் பண்ணக்கூடாது. நம்ம ஒரு ரன்னிங் இன்ஸ்டன்ஸை ஏஎம்ஐ எடுக்கிறோன்னா நம்ம கண்டிப்பா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சர்வர் அப் அண்ட் ரன்ல தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ யூ டோன்ட் எனேபிள் திஸ். இங்க பாருங்க, இது இபிஎஸ் வால்யூமா எடுக்கணுமா, 30 ஜிபியும் எடுக்கணும், 10 ஜிபியும் எடுக்கணுமான்னு கேட்குது. ஓகேங்களா? இஃப் யூ வாண்ட், நான் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் சொன்னேன். ஓகேங்களா? அது இங்க தான் பண்றேன். ஓகேங்களா? இது வேணும்னாலும் நீங்க எடுக்கலாம். ஓகேங்களா? வேணானாலும்
யூ ஜஸ்ட் ரிமூவ் திஸ். ஓகேங்களா? புரியுதுங்களா? நான் இப்போதைக்கு என்ன பண்றேன், 30 GB தான் எடுக்கிறேன். அந்த 8 GB நான் எடுக்கல. ஓகேங்களா? நீங்க இந்த இமேஜுக்கு டேக் கொடுக்க போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குது. நான் வந்து இந்த இமேஜ் நேமே ஜஸ்ட் டேக் பண்ணிக்க சொல்றேன். ஓகேங்களா? கிரியேட் இமேஜ். ப்ரீவியஸா எனக்கு எத்தனை இமேஜ் இருந்துச்சு ஏஎம்ஐல? ஏஎம்ஐல அந்த 8 GB ஒரே ஒரு ஏஎம்ஐ தான் இருந்தது. இப்ப பாருங்க எத்தனை இமேஜ் இருக்கு? 2 இருக்கு. நான் அங்கேயே டேக்லயே கொடுத்துருந்தேன்னா எனக்கு நேமிங் இங்க வந்துட்டு. புரியுதுங்களா? அங்க நீங்க கொடுக்கறதாலும் கொடுக்கலாம், இங்க கொடுக்கறதாலும் கொடுக்கலாம். ஓகேங்களா? விண்டோஸ்ன்னு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? விண்டோஸ் ஏஎம்ஐ அப்படின்னு கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கிறேன். இட்ஸ் டேக் சம் டைம்ங்க. ஓகேங்களா? பாருங்க இது பெண்டிங்ல இருக்கு. ஓகேவா? பிஃபோர் வி மூவிங் ஆன், இந்த லினக்ஸ்ன்றது என்னதுங்க? நம்ம ஏற்கனவே கிரியேட் பண்ண ஒரு ஸ்னாப்ஷாட். ஓகேங்களா? ஸ்டில் நோ கிளியருங்களா? யா கிளியர். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஜஸ்ட் ஐ கோ டு ஈஸி டு இன்ஸ்டன்ஸ். ஓகேங்களா? இங்க தானே நம்ம கிரியேட் பண்ணுவோம். நான் உங்களுக்காக லான்ச் இன்ஸ்டன்ஸ் கொடுக்குறேன். லான்ச் இன்ஸ்டன்ஸ் கொடுத்துட்டு இது எந்த வால்யூம் நான் இப்போ கிரியேட் பண்ண போறேன்னா லினக்ஸோட இது செலக்ட் பண்ண போறேன். ஓகேங்களா? புரியலன்னா எங்க வேணாலும் ஸ்டாப் பண்ணுங்க. ஓகேங்களா? ஃபாஸ்டா போறதா இருந்தா சொல்லுங்க. ஓகேங்களா? இங்க பாருங்க, நம்ம இது வரைக்கும் என்ன பண்ணிருந்தோம்? இங்கதான் செலக்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஞாபகம் இருக்கா? இங்கதான் நம்ம செலக்ட் பண்ணோம். இங்க என்ன இருக்கு? மை ஏஎம்ஐன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா? ஐ ஜஸ்ட் கிளிக் திஸ். ஓகேங்களா? இங்க ப்ரௌஸ் பண்றேன். மை ஏஎம்ஐ போறேன். இப்போ எனக்கு இங்க எத்தனை வால்யூம் இருக்கு பாருங்க. சாரி, எத்தனை ஏஎம்ஐ இருக்கு பாருங்க. 2 ஏஎம்ஐ இருக்கு. ஓகேங்களா? இப்போ இந்த நான் லினக்ஸ் ஏஎம்ஐ இதுதான் நான் என்ன பண்ணேன், எக்ஸிஸ்டிங் ஒரு வால்யூம்ல இருந்து கிரியேட் பண்ணேன். ஞாபகம் இருக்கா? நான் ஜஸ்ட் இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு ஏஎம்ஐ கரெக்டா செலக்ட் ஆயிடுச்சா? இந்த லினக்ஸ் வால்யூம் தான் நான் செலக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? செலக்ட் பண்ணிட்டு கீழே வரேன். T2 மைக்ரோவா என்னன்னு கேட்குது. எல்லாமே சேம். கீப்பேர் கேட்குது. நம்மளுடைய ஆகஸ்ட் ஈவினிங் கீப்பேரை யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? SSH சேம் தான். வேற எதுவுமே நான் பண்ணல. இங்க ஆடட் வால்யூம் எதுவுமே பண்ணல. ஜஸ்ட் லான்ச் இன்ஸ்டன்ஸ் கொடுத்தேன். ஓகேங்களா? ஸ்டில் நோ கிளியருங்களா? இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன், ஒரு வால் சொல்லுங்க. இப்போ வந்து லினக்ஸ் வந்து இப்போ மும்பை ரீஜன் தான் கிரியேட் பண்ணீங்க. இப்போ இதோட அட்வான்டேஜே வந்துட்டு ஸ்னாப்க்கு வந்து வேற வேற ரீஜன்ல எனக்கு வேணும்னா அந்த ஸ்னாப் கண்டிப்பா நம்மளால கிரியேட் பண்ண முடியும். ஓகேங்களா? அதை வந்து நீங்க டாஸ்கா பண்ணுவீங்க. அது எப்படி பண்றதுன்றதை நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஓகேங்களா? ஆனா இப்போ நீங்க பண்ணிருக்கிறது மும்பை ரீஜன் வந்து மறுபடியும் மும்பை ஆமா, நான் சேம் ரீஜன்லயே நான் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அது டிஃபரெண்ட் ரீஜன்ல பண்ணலாம். அதுக்கான ஆப்ஷன் நான் சொல்லுவேன். ஓகேங்களா? எங்க போயிட்டு எப்படி மூவ் பண்ணணுன்ற ஆப்ஷன் நான் சொல்லுவேன். ஓகேங்களா? எனக்கு நீங்க மும்பை ரீஜன்ல இருந்து வேற ஏதாச்சும் ஒரு ரீஜன்ல நீங்க தான் கிரியேட் பண்ண போறீங்க. ஓகேங்களா? ஐ வில் ஜஸ்ட் ஷோ தட் ஆப்ஷன். ஓகேங்களா? இந்த ஆப்ஷன் நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா இங்க இருக்க ஏஎம்ஐ இங்க மூவ் ஆயிடும்ன்றதை நான் சொல்லிடுவேன். ஓகேங்களா? அங்க மூவ் ஆனதுக்கு அப்புறமா யூ நீட் டு கிரியேட். ஓகேங்களா? அண்ட் ஆல்சோ யூ ஹேவ் ஒன் மோர் டாஸ்க். அது எண்டிங்ல சொல்லலாம், இல்ல இப்பவே நான் டாஸ்க் சொல்லிடுறேன். ஓகேங்களா? இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா இந்த ஏஎம்ஐ நான் சேம் இந்த ரீஜன்லயே கிரியேட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? உங்களோட டாஸ்க் என்னன்னா இதே போலயே ஒரு ஏஎம்ஐ எடுக்கிறீங்க. அந்த ஏஎம்ஐ எடுத்துட்டு அதை நீங்க டிஃப்ரெண்ட் ரீஜனுக்கு ஃபர்ஸ்ட் காப்பி பண்ணணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் காப்பி பண்ணிட்டு அதை பேஸ் பண்ணி நீங்க இந்த மாதிரி ஒரு மிஷின் கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா? 2 டாஸ்க் ஆச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இன்னொன்னு, நீங்க உங்களுக்குன்னு ஒரு அக்கௌண்ட் ஐடி இருக்கும். ஞாபகம் இருக்கா? இதுதான் என்னுடைய அக்கௌண்ட். இங்க தேவான்றதை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. இதுதான் என்னுடைய அக்கௌண்ட் ஐடிங்க. ரெக்கார்டிங்ஸ்ல இருந்தாலும் உங்களுக்கு நல்லா தெரியும். இதுதான் என்னுடைய அக்கௌண்ட் ஐடி. ஓகேங்களா? நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா நீங்க ஒரு ஏஎம்ஐ எடுக்கிறீங்களா, அந்த ஏஎம்ஐய எனக்கு ஷேர் பண்ணணும். ஓகேங்களா? புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் டாஸ்க் நான் என்ன சொன்னேன், மும்பைல எடுக்கிற ஏஎம்ஐய நீங்க வேற ரீஜனுக்கு மூவ் பண்ணி மிஷின் கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் டாஸ்க் என்னன்னா இதுதான் என்னுடைய அக்கௌண்ட் ஐடின்னு சொல்லிட்டு, ஓகேங்களா? நீங்க அந்த ஏஎம்ஐய இந்த அக்கௌண்ட் ஐடிக்கு ஷேர் பண்ணிட்டு எனக்கு பிங் பண்ணுங்க. ஓகேங்களா? நான் வந்துருச்சா இல்லையான்னு நான் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஸ்னாப்ஷாட் எடுத்து அனுப்பணும். ஆர்எல்ஸ் உங்களுக்குள்ளாரே நீங்க மாத்தி மாத்தி பண்ணிட்டாலும் ஓகே. அவருடைய அக்கௌண்ட் ஐடி வாங்கி நீங்க அவருடைய அக்கௌண்ட்டுக்கு உங்களோட ஏஎம்ஐய ஷேர் பண்ணாலும் ஓகே.
ஓகேங்களா? இது வந்து டாஸ்க் 1. சாரி, டாஸ்க் 1 அண்ட் 2. இன்னொன்னு நெக்ஸ்ட் நீங்க என்ன இதுலயே நீங்க என்னெல்லாம் ஒர்க் அரவுண்ட் பண்ணி பார்க்கலான்றத நான் சொல்றேன். ஓகேங்களா? நீங்க டாஸ்க் பண்ணாலும் ஓகே, பண்ணீங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட். ஓகேங்களா? என்ன பண்றீங்க, நீங்க அவருக்கு ஷேர் பண்ணிருவீங்க. கரெக்ட்டா? நீங்க அவருக்கு ஷேர் பண்ணதுக்கு அப்புறமா உங்க சிஸ்டம்ல இருக்குல்ல ஏஎம்ஐ, அத டெலீட் பண்ணிருங்க. டெலீட் பண்ணிட்டு அவரால பார்க்க முடியுதான்னு பாருங்க. ஓகேங்களா? இது நெக்ஸ்ட். அதே போலயே நீங்க ஆல்ரெடி காப்பி பண்ணீங்க இல்லைங்களா? டிஃபரெண்ட் ரீஜனுக்கு காப்பி பண்ணீங்க. அந்த ஏஎம்ஐயும் நீங்க டெலீட் பண்ணுங்க. டெலீட் பண்ணிட்டு அது அந்த ரீஜன்ல இருக்கான்னு செக் பண்ணுங்க. ஓகேங்களா? செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஏஎம்ஐயோ ஸ்னாப்ஷாட்டை பத்தி கிளியரான ஐடியா வந்துடும். ஓகேங்களா? உங்களுக்கு கிளையண்ட் எப்ப என்ன சொன்னாலும் உங்களால பண்ண முடியும், அச்சீவ் பண்ண முடியும். ஓகேங்களா? இதெல்லாம் டாஸ்க். ஜஸ்ட் நம்ம இப்போ வந்து ப்ராக்டிக்கலா போயிடலாம். ஓகேங்களா? இதுதாங்க நான் புதுசா கிரியேட் பண்ணது. கரெக்டா? ஐ ஜஸ்ட் ட்ரை டு லாகின் ஹியர். இது அப்படியே இருக்கும். ஓகேங்களா? நான் என்ன பண்றேன், நியூவா ஒரு செஷன் எடுத்துக்கிறேன் உங்களுக்கு புரியறதுக்காக. கலர் வந்து பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட் வந்து நான் ஒயிட் கலர் வச்சுக்கிறேன். authentication ஜஸ்ட் நான் கனெக்ட் பண்றேன். accept. இங்க நான் எதனா ஃபைல் கிரியேட் பண்ணனா, இந்த ஒயிட் கலர் விண்டோ இருக்கிறது எதுங்க? உங்களுக்கு புரியுதுங்களா ரோக்ஷனா? இந்த ஒயிட் கலர்ல இருக்கு இல்லைங்களா, இந்த டெர்மினல் வந்து இப்ப நம்ம புதுசா ஸ்னாப்ஷாட் எடுத்து ஏஎம்ஐ கன்வெர்ட் பண்ண தெரியுங்களா, அந்த ஆமா. டெர்மினல். ஓகேங்களா? ஓகே. இதுல நான் ஏதாச்சும் ஃபைல் கிரியேட் பண்ணியிருந்தேன்னா இல்ல. இல்ல. ஆமா. அப்ப இந்த 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 text.txt ஒரு ஃபைல் இருக்கு இல்லையா, அது ஆமா. எப்படி வந்துச்சு? அது நீங்க காப்பி பண்ணதுனால வந்தது. அந்த ஸ்னாப்ஷாட் அந்த எடுத்ததுனால. வால்யூம நாம என்ன பண்ணோம், வால்யூம ஸ்னாப்ஷாட்டா எடுத்தோம். அந்த ஸ்னாப்ஷாட்ட ஒரு இமேஜா கன்வெர்ட் பண்ணோம். அந்த இமேஜ வச்சு நான் ஒரு சர்வர் கிரியேட் பண்ணேன். ஓகேங்களா? இப்ப எனக்கு எக்ஸிஸ்டிங் வால்யூம்ல இருந்த டேட்டாவோட வந்துருச்சுங்களா? புரியுதுங்களா? புரியுதுங்களா? யா. நாம என்ன ஆ. பண்றோம்ன்ட்டு. ஃபார் ஆ. எக்ஸாம்பிள் இது மூலியமா நீங்க என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, அந்த பர்ட்டிகுலர் இப்ப நீங்க வந்து மும்பை ரீஜன்ல ஒரு சர்வர் ரன் ஆயிட்டு இருக்கு. ஓகேங்களா? அதுல ஒரு 500 ஜிபி டேட்டா இருக்கு. ஓகேங்களா? அந்த டேட்டாவை எப்படி நீங்க டிஃபரெண்ட் ரீஜனுக்கு மூவ் பண்ணலாம்? ஜஸ்ட் யூ டேக் a snapshot and AMI and copy to the different region. நிச்சயம். ஓகேங்களா? உங்களால ஈஸியா காப்பி பண்ண முடியும் இல்லைங்களா? ரியல் டைம்ல இது காப்பி பண்ணணும்னா நம்ம எவ்வளவு செட்டப்ஸ் பண்ணணும். ஆனா கிளவுட்ல உங்களால ஈஸியா அதை பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? யா. ஸ்டில் நோ ம். கிளியருங்களா? இல்ல ஓகே. ஏதாச்சும் குறி இருக்கா? ஓகே. இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன், இன்னொரு ஏஎம்ஐ எடுத்தோம். ஞாபகம் இருக்கா? விண்டோஸ்ல ஒரு ஏஎம்ஐ எடுத்தோம். ஞாபகம் இருக்குங்களா? அதுலயே நான் உங்களுக்கு இன்ஸ்டன்ஸை லான்ச் பண்ணி காமிக்கிறேன். ஓகேங்களா? ஆர் எல்ஸ் பிஃபோர் தட் நீங்க கேட்டதை நானே பண்ணிடுறேன். இது என்னது? விண்டோஸ் ஏஎம்ஐ. ஓகேங்களா? இந்த விண்டோஸ் ஏஎம்ஐல கிளிக் பண்ணிக்கங்க. எந்த ஏஎம்ஐயோ அந்த ஏஎம்ஐ கிளிக் பண்ணிக்கங்க. ரைட் கிளிக் பண்ணுங்க. இங்க என்ன இருக்கு? காப்பி ஏஎம்ஐன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா? எடிட் ஏஎம்ஐ பெர்மிஷன் ஒன்று இருக்கா? அப்படியே கொஞ்சம் கீழே வாங்க. இது என்னது? டீரிஜிஸ்டர் ஏஎம்ஐனா ஏஎம்ஐய டீரிஜிஸ்டர் பண்றது. ஓகேங்களா? நம்ம ரிஜிஸ்டர் பண்ணலாம், டீரிஜிஸ்டர் பண்ணா டெலீட் ஆயிரும். ஓகேங்களா? நான் இப்ப என்ன பண்ண போறேன், ஃபர்ஸ்ட் காப்பி ஏஎம்ஐ கொடுக்குறோம். சேம் காப்பி ஏஎம்ஐ டேக் இதான். ஓகேங்களா? டிஸ்கிரிப்ஷன்லாம் நான் விட்டுறேன். இது என்னதுங்க? மும்பை ரீஜன். நான் எந்த ரீஜனுக்கு எனக்கு வேணும்? சிங்கப்பூர் ரீஜனுக்கு நான் காப்பி பண்றேன். காப்பி வித் டேக்ஸ், காப்பி என்கிரிப்ட் ஆர் இபிஎஸ் வால்யூம். நாம எப்பவுமே என்கிரிப்ட் பண்ண மாட்டோம்னு சொன்னேன். ஏன்னா இட்ஸ் அ சார்ஜபிள். ஓகேங்களா? நான் என்ன பண்ண போறேன், இப்ப ஜஸ்ட் காப்பி ஏஎம்ஐன்னு கொடுக்குறேன். நான் எந்த ரீஜனுக்கு காப்பி பண்ணுங்க? என்னோட ஏஎம்ஐ வந்துருச்சா? சிங்கப்பூர் ரீஜனுக்கு வந்துருச்சுங்களா? புரியுதுங்களா? ஓகே. இப்ப நான் இதை இந்த ஏஎம்ஐ வச்சுட்டு என்ன பண்ணலாம், ஒரு விண்டோஸ் இன்ஸ்டன்ஸ். சர்வரை கிரியேட் பண்ணலாம். ஓகேங்களா? அப்படியே நான் உங்களுக்கு அப்படியே டைம்ல கிரியேட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. ஜஸ்ட் லான்ச் இன்ஸ்டன்ஸ்.
மை ஏஎம்ஐ கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஏஎம்ஐ வந்துடும். என்கிட்ட ஒரே ஒரு ஏஎம்ஐ தான் இருக்குன்றதால அதுவே டிஃபால்ட்டா செலக்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, ஒண்ணுதான் லிஸ்ட் ஆயிடுச்சு. பாருங்க, இங்க நீங்க என்னன்னு பாத்தீங்களா, என்ன கீ பேர் இருக்கு? நியூ கீ மட்டும் தான் இருக்கு. அங்க நம்ம யூஸ் பண்ண கீ இல்ல. அப்போ இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? கீ பேர்ன்றது இட்ஸ் எ ரீஜன் ஸ்பெசிபிக். ஓகேங்களா, நீங்க இந்த தப்பு நிறைய பேர் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ரீஜன்ல ஒர்க் பண்றாங்க இல்லைங்களா, மும்பை ரீஜன்ல ஒர்க் பண்ணுவாங்க. அங்க ஒரு கீப்பர் கிரியேட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா, அவங்க சேம் இன்னொரு ரீஜன்ல ஒர்க் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஒர்க் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, எக்ஸிஸ்டிங் அங்க மும்பை ரீஜன்ல கீப்பர் ஒன்று யூஸ் பண்ணிப்பாங்க தெரியுங்களா, அதே பெம் கீயை பிரைவேட் கீயை கொடுத்து லாகின் பண்ணிட்டு எனக்கு லாகின் ஆகலைன்னு கண்டிப்பா ரைஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, மேக் ஷூர் கீ இஸ் எ ரீஜன் ஸ்பெசிபிக். எந்த ரீஜன் வேணாலும் நீங்க தான் கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா, நான் HTTP அலோவ் பண்றேன். ஏன்னா ஏன் HTTP அலோவ் பண்றேன்? ஏன்? பிகாஸ் இந்த சர்வர்ல நமக்கு என்ன இருக்கு, ஆல்ரெடி ஒரு அப்ளிகேஷனை லான்ச் பண்ணிருந்தேன், ஞாபகம் இருக்குங்களா? இப்போ என்னுடைய ஸ்கோப் என்னன்னா, நான் டிஃப்ரெண்ட் ரீஜன்ல கிரியேட் பண்ணிருக்கேன் ஒரு இன்ஸ்டன்ஸ் ஃபெயில். ஒய்? பிகாஸ் மேபி இனிஷியேட்டட் தான் வந்திருக்கு, இமேஜ் வரலையா கேமேல? இங்க பாருங்க என்ன இருக்கு, பெண்டிங்ல இருக்கு. ஓகேங்களா, ஒன்ஸ் இது ஆக்டிவா இருந்துச்சுன்னா இட்ஸ் வில் பி கிரியேட்டிங். ஓகேங்களா, ஓகே ஸ்டில் நோ கிளியர்ங்களா? யா ஓகே கிளியர். நான் என்னன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, ஷேர் பண்றது சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, ஜஸ்ட் இங்க போயிட்டு எடிட் பெர்மிஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கா, இந்த எடிட் பெர்மிஷன்ல போயிட்டு இது இப்ப என்னவா இருக்கு, பிரைவேட்னா எனக்கு மட்டும்தான் இருக்கும். இப்ப நீங்க பப்ளிக் கொடுத்துட்டீங்கன்னு வைங்களேன், அந்த என்டையர் இமேஜ் நீங்க ஏஎம்ஐ நார்மலா செலக்ட் பண்றீங்களா, அங்கேயே உங்களுக்கு வந்துடும் பப்ளிக். ஓகேங்களா, இட்ஸ் மேக் இட் பப்ளிக். ஓகேங்களா, இங்க பாருங்க என்ன இருக்கு, ஷேர் அக்கௌண்ட். இங்க நீங்க வந்து உங்களோட அக்கௌண்ட் ஐடி கொடுத்துட்டு ஷேர் கொடுத்தீங்கன்னா ஷேர் ஆயிடும். ஓகேங்களா, ஸ்டில் நோ கிளியர்ங்களா? ஏஎம்ஐல என்னென்னலாம் பண்ணலான்றது? யா ஓகே நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, ஃபர்ஸ்ட் டே 1 கிளாஸ்ல இந்த நிறைய வந்து HTTP லிங்க் அந்த 10 பேருக்கு இது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அவங்க ஒரு ஏஎம்ஐ எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா, நீங்க மேனுவலா போயிட்டு லான்ச் இன்ஸ்டன்ஸ் கொடுத்து ஒண்ணா கிரியேட் பண்றது தான் கஷ்டம். இந்த மாதிரி ஒரு ஏஎம் எடுத்துட்டு மேனேஜ் கொடுத்துட்டு அவன் மட்டும் அடிச்சு விட்டு போயிட்டே இருப்பாங்க. பாருங்க இது என்னது, ரெக்வஸ்ட் ஸ்பாட் இன்ஸ்டன்ஸ் கொடுத்தானா அவனுக்கு ஸ்பாட் இன்ஸ்டன்ஸ் இருக்கிற வரைக்கும் அந்த அப்ளிகேஷன் ரன் அப்படி. புரியுதுங்களா? நம்ம இப்ப இன்னைக்கு என்னென்ன பார்த்துருக்கோம்னா வால்யூம்ஸ் பார்த்துருக்கோம். வால்யூம்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணிருக்கோம்? ஆட் பண்றதுக்கு. ஓகேங்களா, ஸ்னாப்ஷாட் இந்த வால்யூமை ஸ்னாப்ஷாட் எடுக்கிறதுக்கு. ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து என்னுடைய விண்டோஸ் ஸ்னாப்ஷாட் கரெக்டுங்களா. இப்ப இதை நான் மறுபடியும் கிரியேட் வால்யூம் ஃப்ரம் ஸ்னாப்ஷாட்னு கொடுக்குறேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இது எதுக்காக யூஸ் ஆகுதுன்றது நான் இன்னொரு எக்ஸாம்பிள் காமிச்சிடறேன். ஓகேங்களா, ஜஸ்ட் அ செகண்ட். நான் என்ன பண்றேன், ஆல்ரெடி இந்த விண்டோஸ் வால்யூம் என்ன பண்ணிருக்கேன், ஸ்னாப்ஷாட் எடுத்துருக்கேன் கரெக்டா. நான் என்ன பண்றேன், ஜஸ்ட் டிட்டாச் த வால்யூம். இந்த வால்யூமை டிட்டாச் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி ஆகலையா, ஐ ஜஸ்ட் டிட்டாச் தட் வால்யூம். ஓகே, இப்போ இது அவைலபிள் ஸ்டேட் வந்துருச்சா. இப்போ இதை போயிட்டு நான் என்ன பண்ண போறேன்னா டெலீட் த வால்யூம். நான் என்ன பண்ணிட்டேன், அந்த 10 GB டெலீட் பண்ணிட்டேன். ஓகேங்களா, பட் என்னுடைய ஸ்னாப்ஷாட் போயிட்டு பாருங்க, ஸ்டில் வில் பி தேர். ஓகேங்களா, நான் ஜஸ்ட் இது ரைட் கிளிக் பண்ணிட்டு ஆக்ஷன் போயிட்டு
கிரியேட் வால்யூம் ஃப்ரம் ஸ்னாப்ஷாட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதை நான் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு கிரியேட் வால்யூம் கொடுத்தனா இப்போ நீங்க வால்யூம் போயிட்டு பாருங்க, 10 GB வால்யூம் வந்துருச்சா? புரியுதுங்களா ஏன் நம்ம ஸ்னாப்ஷாட் எடுக்கிறோம்னு சொல்லிட்டு? டெலிட் பண்ணாலும் நம்ம ஸ்னாப்ஷாட் மூலமா எடுத்துக்கலாம். ஓகேங்களா? வால்யூமை ரீபேக் பண்ணிட்டு அதை எந்த இன்ஸ்டன்ஸோடையும் அட்டாச் பண்ணிக்கலாம்னு சொல்றேன். புரியுதுங்களா? ஏன்னா நீங்க கிளியருங்களா? கிளியர். ஓகே. ஓகே. இங்க இன்னொன்று இருக்கு. இது வந்து இப்போ இவ்வளவு நேரம் நான் பண்ணது என்னவா பண்ணேன்? மேனுவலா பண்ணேன். கரெக்டுங்களா? ரியல் டைம்ல இதை மேனுவலா மேக்ஸிமம் பண்ண மாட்டேன். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய கிளைண்ட் இருக்கான். ஓகேங்களா? கிளைண்ட் வந்து நிறைய வந்து என்னுடைய அப்ளிகேஷன்லாம் அப்டேட் பண்ணிட்டே இருப்பான். கரெக்டுங்களா? டே டு டே அப்டேட் பண்ணிட்டே இருப்பான். ஓகேங்களா? இன்னைக்கு ஒரு அப்டேட் நடக்கும், நாளைக்கு ஒரு அப்டேட் நடக்கும். ஓகேங்களா? மேபி இன்னைக்கு அவன் நேத்து ஒர்க் பண்ணா இல்லைங்களா, நேத்து ஒர்க் பண்ணது தப்பா இருக்கலாம். ஓகேங்களா? அப்ப அவன் என்ன கேட்பான், எனக்கு நேத்து ஒர்க் பண்ணி ப்ரொடக்ஷன்ல டெப்ளாய் பண்ண அப்ளிகேஷன் எனக்கு வேணாம், அதுக்கு முன்னாடி இருக்க அப்ளிகேஷன் தான் எனக்கு வேணும், உங்களால எடுத்து தர முடியுமா அப்படின்னு கேட்பான். ஓகேங்களா? ஆர்எல்ஸ் நம்ம ரியல் டைம்ல இது எல்லாமே பண்ணுவோம். இப்போ நான் ஏஎம் எடுத்தீங்களா, அந்த மாதிரி ரியல் டைம்ல நம்ம ஏஎம்ஐ எடுப்போம் எவ்ரி ரிலீஸ். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ரிலீஸ்னா என்னன்னா ப்ரொடக்ஷனுக்கு கோட் மூவ் ஆகுறதுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்ப நம்ம ஒரு ஏஎம்ஐ எடுப்போம். ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ரன்னா இருக்கீங்களா, அதையும் ஒரு ஏஎம்ஐயா எடுப்போம். நியூவா டெப்ளாய் ஆகுது இல்லைங்களா, அதுவும் ஒரு ஏஎம்ஐயா எடுப்போம். எதுக்காகனா இன்கேஸ் நம்மளுடைய கரண்ட் வெர்ஷன் ஒர்க் ஆகலன்னா வி நீட் டு கிரியேட் அ எக்ஸிஸ்டிங் வெர்ஷன். நம்ம பழைய வெர்ஷனுக்கு ரோல் பேக் ஆகணும். அப்போ என்ன பண்ணுவோம், அந்த எக்ஸிஸ்டிங் ஏஎம்ஐ எடுத்தோம் இல்லைங்களா, இப்போ நான் கிரியேட் பண்றதுக்கு எவ்வளவு நாள் ஆச்சு எனக்கு சர்வரை, சேம் வேலை நான் ஜஸ்ட் அந்த ஏஎம்ஐயை வச்சு ஒரு சர்வரை கிரியேட் பண்ணிட்டேன்னா இட்ஸ் வில் பி ஓகே. ஓகேங்களா? எதுக்காக ஏஎம்ஐ எடுக்கணுன்றது தெரியுதுங்களா? இதை நான் மேனுவலா பண்ண வேணாம். நான் என்னுடைய கிளைண்ட் என்ன சொல்றேன்னா, ரெகுலரா எவ்ரிடே எனக்கு வந்து 12 o'clock வந்து எனக்கு எடுத்துரு அப்படின்னு சொல்றேன்னா வி கோ வித் திஸ் லைஃப் சைக்கிள். ஓகேங்களா? அதுக்கு தான் இந்த லைஃப் சைக்கிள் மேனேஜர்ன்றது யூஸ் ஆகும். ஓகேங்களா? இங்க என்ன இருக்கு, புதுசா எடுத்துட்டு வந்துருக்குங்க. ஸ்னாப்ஷாட் பாலிசிட்டிவ் பக்கெட் ஏஎம்ஐ நிறைய இருக்கு. கரெக்டுங்களா? ஜஸ்ட் அ செகண்ட். வால்யூம் எடுக்க போறியா, இன்ஸ்டன்ஸ் எடுக்க போறியா? சேம் தான். ஓகேங்களா? நான் இன்ஸ்டன்ஸ் தான் எடுக்க போறேன். ஓகேங்களா? நேமு என்ன இன்ஸ்டன்ஸை எடுக்க போறேன், விண்டோஸ் தான் நான் எடுக்க போறேன். விண்டோஸ்ன்றது தான் என்னுடைய ரன்னிங். ஓகேங்களா? ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷன்ல எது வேணாலும் கொடுக்கலாம். ஓகேங்களா? டிஃபால்ட் ரோல் என்ன இருக்கோ அதே ரோல் தான் நான் கொடுக்க போறேன். எதுவும் புதுசாலாம் ஐஏஎம் ரோல் கொடுக்குறேன். டேக் என்ன டேக்ல நீ கீப் யூஸ் பண்ண போறேன், சேம் தான். ஓகேங்களா? நான் என்ன பண்ண போறேன், விண்டோஸ் ஏஎம்ஐ ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா நீங்க எடுக்க போறது ஒரு இமேஜ் தான். ஆனா நீங்க அட் டைம்ல ரெண்டுமே ஆட் பண்ணிருவீங்க. அங்க போய் நீங்க செலக்ட் பண்ணும்போது எப்படி செலக்ட் பண்ணுவீங்க? அது உங்களுக்கு விண்டோஸ் சர்வரை கிரியேட் ஆகுமா இல்ல லினக்ஸ் சர்வரை கிரியேட் ஆகுமா? அப்ப அது கன்ஃபியூஸ் ஆயிரும்ல. நீங்க வேணும்னா வால்யூம் அட்டாச் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? வேற ஏதாச்சும் ஒரு சர்வர்ல ரன் ஆயிட்டு இருக்க வால்யூமை வேணா நீங்க அட்டாச் பண்ணிக்கலாம். பாருங்க, எக்ஸ்க்ளூட் ரூட் வால்யூம், எக்ஸ்க்ளூட் ஸ்பெசிஃபிக் டேட்டா வால்யூம். ஓகேங்களா? நீங்க வந்து சி டிரைவை மட்டும் எடுக்க போறீங்களா இல்ல டி டிரைவும் எடுக்க போறீங்களான்றது நான் எதுவுமே செலக்ட் பண்ணல, எல்லாமே நெக்ஸ்ட்னு கொடுத்துறேன். பாலிசி ஓகே, டிஸ்கிரிப்ஷனா நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இங்க தான் அந்த ஷெட்யூல் 1 இருக்கா, இங்க என்னங்க இருக்கு, ஃப்ரீக்வெண்ட்லி நீ டெய்லி எடுக்கிறதுனால எடுக்கலாம், வீக்லி எடுக்கிறதுனால எடுக்கலாம், மந்த்லி எடுக்கிறதுனால எடுக்கலாம், இயர்லி ஒன்ஸ் எடுக்கிறதுனால எடுக்கலாம், இல்ல கஸ்டம் எடுக்கிறதுனால எடுக்கலாம். ஓகேங்களா? நான் டெய்லியே கொடுப்பேன். ஓகேங்களா? 12 ஹவர்ஸ்க்கு எடுக்கிறியா, 1 hour ஒன்ஸ் எடுக்க போறியா, இதுவும் யூ கேன் ஏபிள் டு செலக்ட். ஓகேங்களா? புரியுதுங்களா? எத்தனை தடவை எடுக்க போறேன் கவுண்ட், ஒரு தடவை எடுக்க போறியா, 2 தடவை, மினிமம் வந்து 0ங்க. ஓகேங்களா? ஒரு தடவை எடுக்க போறியா, 2 தடவை எடுக்க போறியா, எத்தனை தடவை, இட் வில் பி கிரியேட்டிங். ஓகேங்களா? டேகும் நீ அந்த பர்டிகுலர் இன்ஸ்டன்ஸ்ல இருந்து எடுக்க போறியா அப்படின்றதையும் கேட்கும். ஓகேங்களா?
இதெல்லாம் புரியுதுங்களா என்னன்ட்டு? ஜஸ்ட் இப்படிதான் வந்து நம்ம ஒரு பாலிசி கிரியேட் பண்ணுவோம். ரிவ்யூ பாலிசி கொடுத்துட்டு கிரியேட் பாலிசி கொடுத்தோம்னா எனக்கு கிரியேட் ஆயிடும். ஆட்டோமேட்டிக்கா நம்ம கொடுத்துருக்க ஷெட்யூல்ல நாம எடுக்க வேணாம். ஸ்னாப்ஷாட்டோ ஏஎம்ஐயோ ஆட்டோமேட்டிக்கா லைஃப் சைக்கிள் மேனேஜ்மெண்ட்டை எடுத்து. ஓகேங்களா? ஸ்டில்லாம் கிளியரா? ஓகேங்களா? உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குங்களா? ஓகே கிளியர். இப்போ சேம் நேம்லயே பண்ணிட்டு இருக்கோம். பட் நம்ம இது வந்து எது லேட்டஸ்ட்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? சம்திங் டேட் அந்த மாதிரி டேட்டும் வரும். ஓகேங்களா? உங்களுக்கு மேக்ஸிமம் ரீப்ளேஸ் ஆகுற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ரியல் ரீப்ளேஸ் டைம்ல ஆகும். ஆமா. ரியல் டைம்ல நீங்க ரீப்ளேஸ்மென்ட் தான் போவீங்க. ரீசன் என்னன்னா, இட்ஸ் எ பேயபிள். கரெக்ட்டுங்களா? ஏஎம்ஐயா இருக்கட்டும், ஸ்னாப்ஷாட்டா இருக்கட்டும், வால்யூமா இருக்கட்டும், எல்லாமே என்னது? ஒரு பேயபிள். ஓகேங்களா? மேக்ஸிமம் அவன் என்ன பண்ணுவான்? பே பண்ண விட மாட்டான். உங்களுக்கு மேக்ஸிமம் 1 ஏஎம்ஐ இல்லைன்னா 2 ஏஎம்ஐ தாங்க நீங்க எடுத்து ரீப்ளேஸ் பண்ணிட்டே இருக்க மாதிரி இருக்கும். சேம் டைம் அது வந்து நீங்க வந்து இங்கேயே வச்சிருக்க மாட்டீங்க. S3ல தான் அதை ஸ்டோர் பண்ணுவீங்க. ஓகேங்களா? S3 இஸ் அவர் ஸ்டோரேஜ் டிவைஸ். ஒரு ஸ்னாப்ஷாட்டை இங்க நீங்க வால்யூமா வச்சு ஸ்டோர் பண்றதுக்கும், ஓகேங்களா, நீங்க அதையே S3ல எடுத்துட்டு போயிட்டு ஸ்டோர் பண்றதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகேங்களா? இந்த ஏஎம்ஐல எடுத்துட்டு போய் அப்படியே எஸ்டில ஸ்டோர் பண்ணிக்கலாம்னு சொல்றீங்களா? S3ல நாம ஸ்டோர் பண்ணிப்போம். இப்ப நான் உங்களுக்கு என்ன காமிச்சேன்? S3ல லாக்லாம் ஸ்டோர் ஆகும். எது வேணாலும் நம்ம ஸ்டோர் பண்ணலாம்னு சொன்னோம் இல்லைங்களா? ஆமா. இப்ப இதுல இருக்க ஏஎம்ஐ எடுத்துட்டு போயிட்டு அவங்க ஸ்டோர் பண்ணிடுவாங்க. அவ்வளவுதாங்க. இது ஏஎம்ஐ எப்படி எடுத்துட்டு போய் ஸ்டோர் பண்ணுவோம்? எந்த மாதிரி எப்படி மூவ் பண்ணுவோம்னு கேக்குறேன். ஏஎம்ஐ எப்படி எடுத்துட்டு போயிட்டு S3ல ஸ்டோர் பண்ணுவோம்னு கேக்குறீங்களா? ஆமா. அதுக்கு வந்து ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஷெல் ஸ்கிரிப்ட் ஓகே. இருக்கு இல்லைங்களா? அது ஓகே. மூலியமா யூஸ் பண்ணுவாங்க. ஆர் எல்ஸ் லாம்டா ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்மளுக்கு மூவ்மெண்ட் பண்ணுவாங்க. லாம்டான்றது ஒரு ஃபங்க்ஷன். ஓகேங்களா? ஓகே. அதை யூஸ் பண்ணோம்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம GUIல யூஸ் பண்றோம் இல்லைங்களா? இது எல்லாமே நமக்கு ஸ்கிரிப்ட் லெவல்ல பைத்தான் ஸ்கிரிப்ட்ல நம்மளால கெட் பண்ண முடியும். ஓகேங்களா? எவ்வளவு இன்ஸ்டன்ஸ் இருக்கு, எவ்வளவு வால்யூம் இருக்கு, ஓகேங்களா, எவ்வளவு ஏஎம்ஐ இருக்கு, எல்லா டீடைல்ஸும் நம்மளுக்கு வந்து அந்த லாம்டா ஃபங்க்ஷன் ஸ்கிரிப்ட்லயே வந்துரும். ஓகேங்களா? ஜஸ்ட் நம்ம வந்து பாத்தீங்கன்னா மூவ் டு S3 அப்படின்னு கொடுத்தோம்னா அது வந்து மூவ் ஆயிடும். ஓகே. சின்ன கிளியர்ங்களா? உங்க எல்லாருக்கும் ஓகேங்களா? கிரியேட் பண்ணிக்கணும். Stop the recording.